நம்மளுடைய இயேசுவானவருடைய மரித்த தினம், அவர் உயிர்த்தெழுந்த தினம், அதே போல கிறிஸ்து பிறப்பு தினம், புது வருட ஆராதனை, இந்த நாட்கள்லாம் சபை நிரம்பி வழிந்து காணப்படும். But we are here to make the difference. ஆனா நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்க இருக்கிறோம்ல. Because we are all here to reform the Christianity. என்றால் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் நாம முயற்சிக்கிறோம். Okay, usually, whenever it comes to the New Year service, we will have, two sermons, like, the old year sermon and the New Year sermon. பொதுவாக இந்த புது வருட ஆராதனை முறைமையை நாம் பார்க்கும்போது நம்ம சபைகளில் 2 பிரசங்கங்கள் காணப்படும். முதலாவதாக பழைய வருடத்தில் ஒரு செய்தியை நம்ம கேட்போம், அதை தொடர்ந்து புது வருடத்தின் செய்தியும் நம்ம கேட்போம். So I have been preaching for the New Year service at least 5 to 6 times. குறைந்தபட்சம் ஒரு 5 to 6 முறை இந்த மாதிரி புது வருட ஆராதனையில் நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். And one particular church I went and they asked me to preach for the old year service. ஒரு முறை ஒரு சபைக்கு நான் சென்றிருந்த போது அந்த சபையில் இருந்த போதகரிடத்துல கடந்த வருட இல்ல பழைய வருட ஆராதனையோட அந்த செய்தியை கொடுக்க என்னிடம் கேட்டுக்கொண்டார். So I prepared a long sermon. நான் ஒரு நீண்ட பிரசங்கத்தை தயார் செய்தேன். Such a wonderful Thanksgiving sermon. அது ஒரு அருமையான நன்றி, தேவனுக்கு நன்றி செலுத்தும் நன்றி அறிதலின் செய்தியாக இருந்தது. And they started doing praise and worship around 11 o'clock. அங்க ஒரு 11 மணி போல துதி ஆராதனையை அங்க சபையில் ஆரம்பிச்சாங்க. And they have started cherishing in the presence of God. I know you will understand what I'm trying to say. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு பாட ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். And people started moving, bubbling with the joy and so on. சந்தோஷத்தின் நிறைவினால அங்கங்கும் பபுளாகி சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. பொங்கி கேட்ட ஆவியின் நிறைவுன்னு சொல்லுவாங்க அவங்க. And they call that as the filling of the spirit. Then finally they given to me at 11:40, brother, I want you to speak now. கடைசியாக 11:40 என் கையில கொடுத்து, சகோதரர் இப்போ நீங்க பிரசங்கம் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டாங்க. What to speak? என்னையா பேச? And you have to give at 11:55 because we are entering into the new year. The pastor will lead us into prayer when it comes the new year. ஆனா 11:55க்கு நான் மறுபடியும் அந்த போதகர் இடத்துல ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் போதகர் ஜெபித்து புது வருடத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்துவார் என்று அவங்க என்னிடத்தில் சொல்லியிருந்தாங்க. This is one extreme. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். And the other extreme. இல்ல இன்னொரு பக்கம் ஒரு காரியம் உண்டு. I don't want to mention the place. எந்த இடம் நான் சொல்ல விரும்பல. They will start the service by 10:30. 10:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்பாங்க. And they will finish the service by 4 o'clock in the morning. Full day the presence of God. அடுத்த நாள் அதிகாலையில் 4 மணிக்கு தான் அந்த புது வருட ஆராதனை நிறைவு பெறும். முழு நேரமும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. பாதி நேரத்தில் சிலது டேக் ஆஃப் ஆயிரும். Some people will be in their third heavens at that time. But somehow we need to hang on their legs and bring them back and preach. எப்படியாவது அவங்களை கால்களை பிடித்து கீழே இழுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு செய்தி கொடுத்து தான் ஆக வேண்டும். And what they will do is at 11:30 they will get into the praise and worship. ஒரு 11 ஆன உடனே துதி வேலையை ஆரம்பிப்பாங்க. And it will go till 12:15 because they are entering in the new year with the praise and worship. 12-15 வரைக்கும் துதி ஆராதனையோட புது வருடத்துக்குள்ள அவங்க பிரவேசிப்பாங்க. Then every family will come and testify what God has done on the previous year. அதை தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் முன்பாக வந்து கடந்த வருடம் தேவன் தங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் செய்தார் என்பதை சாட்சியா சொல்லுவாங்க. And everybody will sing. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. And they will share a testimony. ஒரு சாட்சியும் பகிர்ந்து கொள்வாங்க. Some people who never get the mic, they will get the mic on that day. That's it. சிலருக்குலாம் அவங்க வாழ்க்கையில மைக் கிடைக்காம இருந்திருக்கும். அன்னைக்கு மைக் அவங்க கையில மாட்டிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. So this will go up to 3 o'clock. இதுவே 3 மணி வரைக்கும் போய்டும். And then they will say, அதுக்கு பின்னாடி சொல்லுவாங்க, now let's get into the the வாக்குத்தத்த செய்தி. புஷ்பராஜ் brother will come and give the வாக்குத்தத்த message. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற பிரதர் புஷ்பராஜ் அவர்கள் இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்த செய்தியை நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்வார்னு சொல்லுவாங்க. You just imagine my position. என் நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பட் நம்ம விட்டுறதெல்லாம் கிடையாது. But we will not live like that. நாம என்ன prepare பண்ணிருக்கோமோ, whatever we have prepared, அத நீங்க கேட்டு தான் வீட்டு போணும். They have to listen and then only they can go back. Believe me or not, I'm telling the truth. நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இதுதான் உண்மையா நடந்த சம்பவம். I'll start the sermon like this. இதே போல தான் செய்தி ஆரம்பிப்பேன். It is hard to preach the people those who are on the wedding sermon and Christmas sermon and the New Year sermon. பொதுவாக திருமண ஆராதனை, அதே போல கிறிஸ்து பிறப்பு ஆராதனை, புது வருட ஆராதனை, இந்த 3 இடங்கள்லயும் மெசேஜ் கொடுப்பது ரொம்ப கஷ்டங்க. I don't know why. I don't want to explain why. அது ஏன்னு நான் சொல்லணும் அவசியம் இல்ல, உங்களுக்கு புரியும். And especially for this new year, approximately they'll give at your hand at 2:15 or 2:45.
அதுல குறிப்பாக இந்த புதுவருட ஆராதனையை பொறுத்த மட்டும் ஒரு 2:45 இல்ல 2:15 மணிக்கு தான் உங்க கையில கொடுப்பாங்க செய்தியை கொடுக்க. You know, usually the thieves will come and steal at that particular time. You know why? பொதுவாக திருடர்கள்லாம் இந்த நேரத்துல தான் திருடுறதுக்காக வருவாங்க. ஏன் தெரியுமா? Because surely everybody will sleep. ஏன்னா இது எல்லாரும் தூங்குற நேரம். Exactly that time they'll ask me to preach. அதே நேரத்துல என்ன கூப்பிட்டு ஐயா செய்தியை கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. I will preach approximately 1 hour. நான் குறைந்தபட்சம் 1 மணி நேரமா செய்தி கொடுப்பேன். I will give first point. முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். I'll explain everything. எல்லாவற்றையும் விரிவா And விளக்குவேன். ask them to get up. எல்லாரும் எழும்ப சொல்லுவேன். Go to the last person and tell that point whatever I have said. And the last person you come here and tell whatever I said. முதல்ல இருக்கிறவங்க எல்லாம் கடைசி இடத்துக்கு போயிட்டு கடைசில இருக்கிறவட்ட நான் சொன்ன காரியத்தை நீங்க சொல்லுங்க. கடைசில இருக்கவங்க எல்லாம் முதல் ரோக்கு வந்து இங்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன். And I'll prepare a couple of songs. 1-2 பாடல்களையும் தயார் செய்து அது அந்த மாதிரி பாட்டு தான் வச்சிருப்பேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ். So I will just during that time I will sing those songs. அந்த நேரத்துல அவங்க தூங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த பாடலை பாடவும். So 4 songs, 4 பாட்டு, 4 points, 4 பாயிண்ட், 4 time they get up, 4 முறை எந்திக்க and சொல்லுவோம். keep them awake and share the message. எப்படியாவது அவங்களை விழித்திருக்க செய்து செய்தியை கொடுத்து அனுப்புவோம். You know why I am saying all these things now? இதெல்லாம் ஏன் இப்போ நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? Because we have less people. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். I know the time is really bad. நேரமும் மோசமான நேரம். Even though it is a old year and new year whatever it is, but the time is after 11. அது புது வருடமா இருந்தாலும் சரி பழைய வருடமா இருந்தாலும் சரி மணி 11 தாண்டி விட்டது இல்ல. So I will keep you awake. உங்களை எப்படியாவது விழித்திருக்க செய்து, if I fail, ஒருவேளை நான் தோற்று போனேன்னா at least you help me. நீங்களே விழித்திருந்து எனக்கு Keep உதவி செய்து yourself awake and please listen. நீங்களே விழித்திருந்து செய்தியை கேட்குமாறு கேட்கிறோம். அப்படிலாம் இல்லைன்னா நாங்கள் உற்சாகமாக கேட்போம். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டிங்களா? ஒன்று கேட்டுச்சவனு கேட்கல. இப்படி வாங்கி தான் அப்படியே எங்களுக்கு ஓகே. So this year, I mean, I'm not going to preach 2024 message and 2025 message. I'm going to preach only one sermon. இந்த நாள்ல 2 செய்திகளாக பழைய வருடம் 2024 செய்தி 2025 செய்தி 2 செய்திகள் அல்ல, ஒரே செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். But the mid of the word, maybe the 11:45 or 50 we'll stand up and we'll praise and worship God. We'll give thanks to God and we'll enter into the new year and we'll continue the sermon. Then after that we'll have the communion. செய்தியின் நடுப்பகுதியில் ஒரு 11:50-55 ஆகும்போது நம்ம எல்லாம் எழுந்து நின்று தேவனுக்கு நன்றியை சொல்லி புது வருடத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். அதை தொடர்ந்து மறுபடியும் செய்தியை கேட்டு தொடர்ந்து திருவிருந்தில் பங்கேற்று நாம் முடிக்க போகிறோம். We'll just sing the song. பாடலை பாடுவோம் and we'll give thanks to God. தேவனுக்கு நன்றி சொல்வோம். Remember his goodness. அவருடைய நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல போகிறோம். And we'll just keep continuing the word. அதை தொடர்ந்து நாம் செய்தியை தொடர்ந்து கேட்க ஆரம்பிப்போம். I will not release the promise verse at exactly 12 o'clock. 12 மணிக்கெல்லாம் சரியான நேரம் 12 மணி ஒரு வாக்குத்தத்தம் அப்படிலாம் எதுவும் இருக்காது. நம்மளோட வாக்குத்தத்தமே கிடையாது இன்னைக்கு. We don't have any promise verse today. அப்புறம் எப்படி ரிஃபார்மேஷன் பண்றது? Then how can we bring forth a reformation? So usually in one particular church I went and I mean they'll cover the screen actually. They'll cover the backdrop with the screen. ஒரு முறை நான் ஒரு சபைக்கு சென்றிருந்த போது அந்த சபையில முகப்புல அவங்க போட்டிருந்த அந்த பேக்ட்ராப் ஸ்கிரீனை வந்து பேனரை மறைச்சிருப்பாங்க. they'll close it. யாரும் பார்க்க கூடாது. Nobody should see it. அது கரெக்ட்டா 12 மணிக்கு only at 12 o'clock அடி praise and worship போன உடனே when the praise and worship is on அங்கங்க டம் டிம்னு வெடிக்கும். when there is some fireworks on here and there pastor will inaugurate. போதகர் அதை திறந்து உடனே எல்லாரும் வாக்குத்தத்தம் that is this year's promise. நம்ம அப்பலாம் கிடையாது. We are not going to do anything like that. இங்கே தான் நிப்போம். We will stand here. இப்படியே தான் பேசுவோம். We will speak like this. But one good news for you. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. So what the sermon which I'm going to preach, இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி எதை பத்தினா year of prosperity. செழிப்பின் வருஷம். Hallelujah. Hallelujah. கையை தட்டினாங்க பாத்தீங்களா? நாம இன்னைக்கு prosperity பேச போறோம். இன்னைக்கு நாம செழிப்பை குறித்து பேச போகிறோம். But little bit different. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். We are going to talk about prosperity. செழிப்பை குறித்து தான் பேச போகிறோம். But it is something like a act. I will discuss with Sylvain, you just listen. ஆனா இது ஒரு நாடகம் போல நானும் போதகரும் பேசும்போது நீங்க அப்படி கவனித்து அதை கேட்டு புரிந்து கொள்ளுமாறு கேட்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சனை நீங்க உங்க பாட்டுக்கு அங்க தூங்கிறாதீங்க. தயவு செய்து கவனிங்க. So let them talk for themselves. Let us take off. Please don't do that. Please be awake. எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணிருப்போம் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. How much எவ்வளவு நேரம் இதுக்கு இந்த மாதிரி காரியங்களை சொல்ல மெனக்கெட்டு இருப்போம். So let's study about the year of prosperity 2025.
நாம் 2025 வருடம் செழிப்பின் வருடம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். First, let me talk about the material prosperity. முதலாவதாக பொருளாதார செழிப்பை குறித்து நாம் பேச போகிறோம். Money matters. பணம் முக்கியங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, money matters. Turn to your neighbor and say, பணம் முக்கியம். Yeah, the church has to teach about it. சபை இதை குறித்து கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். So let's talk about material prosperity. ஆகவே முதலாவதாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So we need to print the promise cards for this year, the 2025. இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த அட்டையை நாம இப்பொழுது பிரிண்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். So I will select all the promise verses. ஆகவே இருக்கிற எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக தெரிந்தெடுத்து I really need your help. அதுல என்னோட உதவியும் தாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கயாவது என் கண்ணுல இருந்து தப்பிச்சதுனா உன் கண்ணுல மாட்டிச்சுன்னு சொல்லிரு. If it's something that I have missed, please help so that you can remember me that as well. First, let me show you some material prosperity, the promise verses. முதலாவதாக இந்த செழிப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்கிற ஒரு சில வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் காண்பிக்கிறோம். When it comes to prosperity, we have material prosperity and the physical prosperity and one more prosperity. இந்த செழிப்பை குறித்து பார்க்கும்போது முதலாவதாக பொருளாதார ஆசீர்வாதம் இருக்குது, அதே போல உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களும் Physical, the health and wealth. ஓகே, மன்னிக்கவும், இந்த சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் செழிப்பு, அதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். So we are going to deal all the three prosperities today. இந்த மூன்று விதமான செழிப்புகளை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். First, let's discuss about the material prosperity and I'll select couple of verses which we used for material prosperity. முதலாவதாக இந்த பொருளாதார செழிப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு நாம அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டி சொல்ல போகிறேன். I have tons of scriptures. என்கிட்ட நிறைய வசனங்கள் இருக்கிறது. Because of the time limit, I have reduced myself within few scriptures. ஆனால் நேரம் நமக்கு போதாத ஆகையால் ஒரு சில வசனங்களுக்குள்ளாக அதை சுருக்கி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள So turn போகிறேன். your Bible to Genesis chapter 28 verse 15. முதலாவதாக உங்கள் வேதங்களை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். So let's look at the verse. அந்த வசனத்தை பார்ப்போமே. So let me read it for you. நான் வாசிக்கிறேன். Behold, I am with you and will keep you wherever you go and will bring you back to this land, for I will not leave you until I have done what I have promised you. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். So we need to print this one. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. That must be the promise card. இந்த வருஷம் நம்ம அடிக்க போகிற ப்ராமிஸ் கார்டில் எதை குறித்து போட போகிறோம்னா, for I will not leave you until I have done what I have promised you. இத தான் இந்த வருஷம் வாக்குத்தத்தமா நாம பிரிண்ட் பண்ண போறோம். But look at this, it looks so good. இத பாக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு வசனமா இருக்கு. God will not leave me. தேவன் என்னை கைவிடுவதில்லை. And God will do whatever he has promised me. தேவன் எனக்கு சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். But let's look at the context of this verse. ஆனால் இந்த வசனத்துடைய பின்னணி என்ன நாம் பார்க்கணும். If you take only the last part, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு கைவிடுதலை, it looks so fantastic. ஒருவேளை இந்த கடைசி பகுதியை மட்டும் எடுத்துட்டு for I will not leave you until I have done what I have promised you, அது பார்ப்பதற்கு மிகவும் அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது. But this verse God has given to God is giving to Jacob. ஆனா இந்த வசனம் தேவன் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்த வசனம். Look at the context why God has given this promise to Jacob. எந்த பின்னணியத்துல எந்த சூழ்நிலையில யாக்கோபுக்கு இந்த வசனத்தை தேவன் வாக்குத்தத்தமா கொடுத்தார் நாம் பார்க்கணும். It has three elements. அங்க மூன்று காரியங்கள் உண்டு. The land, முதலாவது நிலம், the seed, அங்க இருக்கக்கூடிய அவனுடைய விளைச்சல் and the blessing. அது தொடர்ந்து ஆசீர்வாதம். But this verse that God has told to Abraham long back. ஆனால் இந்த காரியத்தை தேவன் முன்னமே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். Now God is telling this promise to Jacob. இப்போ தேவன் இதே வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கும் எடுத்துரைக்கிறார். Now this is in 28, Genesis chapter 28. இது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. But the connection is in 31 chapter. ஆனா இதோட தொடர்பு எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். So this guy has to return. இப்பொழுது யாக்கோபு திரும்பி வர வேண்டும். And God is reminding the promise whatever he said. இப்பொழுது தேவன் தான் பண்ணின உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறார். And he is going to fulfill that promise. இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றவும் போகிறேன் என்கிறார். But before fulfill the promise, ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் முன்பே, maybe it is there in 28:15. ஒருவேளை அது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்தாலும், but you need to read the chapter 32. நாம் 32ஆம் அதிகாரத்தை வாசித்து God is asking him, what is your name?
தேவன் அங்கு யாக்கோபிடத்தில் உன் பெயர் என்ன என்று This கேட்கிறார். blessing is when you return, I will bless like this. இந்த ஆசீர்வாதம் எப்போ கொடுக்கப்படுகிறது என்றால் யாக்கோபு திரும்பி வரும்போது இதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். But while he is coming back, ஆனால் யாக்கோபு திரும்பி வரும்பொழுதோ God is asking, what is your name? தேவன் யாக்கோபிடம் உன் பெயர் என்ன என்கிறார். God, don't you know that? தேவனே உமக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்பா, உனக்கு தெரியுமா? Jacob, I know, but do you know your name? What did you say when your father has asked about your name last time? கடந்த முறை உன் தகப்பன் உன் பெயர் என்னன்னு கேட்டபோது நீ என்ன பதிலை அவரிடம் சொன்னாய்? Jacob, you went empty handed. நீ ஒரு வெறும் கையனாக தான் இந்த இடத்தை விட்டு கடந்து போனாய். But you came with like a lot of material prosperity, lot of material prosperity. ஆனால் திரும்பி வரும்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆசீர்வாதத்தோட நீ திரும்பி வருகிறாய். Still you are asking God, you bless me or I will not leave you. ஆனாலும் நீ என்னிடத்தில் என்ன கேட்கிறாய்? தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் விட்டால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்கிறாய். So even though you have wives, even though you have cattle, even though you have servants, still you are not satisfied with what you have. உனக்கு மனைவிகள் உண்டு, உனக்கு ஆடு மாடுகள் உண்டு, உனக்கு வேலைக்காரர் உண்டு, ஆனாலும் இது எல்லாவற்றினாலும் நீ திருப்தியாகவில்லை. So something is missing. ஏதோ ஒன்றை நீ தொலைத்து விட்டாய். So even though he has promised, I will not leave you until I have done what I have promised you, that it looks like I have done it, but still you are not satisfied. Something is missing. ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன காரியம் நீ கொண்டு வருகிற பொருளாதார ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அது நிறைவேறினதாய் தோன்றினாலும் ஏதோ ஒன்னு இல்லைன்னு நீ நினைச்சிருக்கிறியே. Number 1, you need to repent. முதலாவதாக நீ மனம் திரும்ப வேண்டும். Don't rely on the worldly things but rely on me. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேல் பற்றுதலாய் இராமல் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்க வேண்டும். Don't rely on your cunningness and cunning strategy but rely on me. உன்னுடைய தந்திரமான வியூகங்கள் மேல் நீ நம்பிக்கை வைக்காமல் என் மேல் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். And if you still read further, Genesis 35 verse 3, here God said, okay, you need to cleanse your home because you have idols in your home. அதைத் தொடர்ந்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது தேவன் யாக்கோபிடத்தில் சொல்லும் காரியம், உன் வீட்டை நீ சுத்திகரிக்க வேண்டும், ஏனென்றால் உன் வீட்டில் தேவனுக்கு விரோதமான சில ஐடல்ஸ் சொரூபங்கள் இருக்கிறது. What I am trying to say, நான் என்ன சொல்ல வருகிறேன்? if you look at this one verse, it looks like a material prosperity. ஏதோ இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது இது ஒரு பொருளாதார ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனம் போல் தோன்றுகிறது. Of course, yes. உண்மைதாங்க. But still there are a lot of connections all around it. ஆனா அது நிறைவேறுவதற்கு சில நல்ல காரியங்கள் தேவன் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். The problem with the church today, they are just showing this verse but they are missed to show all the rest of the connections which is tagged with that verse. இன்று சபையில காணப்படும் பிரச்சனை என்னன்னா, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நம்ம சபைக்கு சொல்கிறோம், ஆனா இந்த வசனத்திற்கு தொடர்புடைய மற்ற வசனங்கள் இந்த வசனம் நிறைவேறுவதற்கு காரணகர்த்தாவா இருக்கிற மற்ற காரியங்களை போதிக்க தவறி விடுகிறோம். Let me tell you one more verse. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். Few verses. ஒரு சில வசனங்கள். First Samuel, 1 சாமுவேல் chapter 2 verse 7. இரண்டாம் அதிகாரம் 7வது வசனம். So Sylvan, we are going to print this verse as a promise card. இப்போ சில்வன் நம்ம இந்த ஒரு வசனத்தை வாக்குத்தத்த வசனமா பிரிண்ட் பண்ண போறோம். I want you to look at the terminology that I highlighted. அங்க மேற்கோள் காணப்பட்டிருக்க வார்த்தைகளை பாருங்களேன். The Lord makes rich. கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார். The Lord exalts people. கர்த்தர் ஜனங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். The Lord raises up the poor from the dust. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எழுத்து. And he lifts the needy from the ash and the heap to make him sit with the princes. அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். So we need to print this verse now. ஐயா, இத நம்ம இந்த வருஷ வாக்குத்தத்த அட்டையில போடப்படுற வசனம் பிரிண்ட் பண்ணிடலாமே. And Sylvan has another doubt. ஆனா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. Pastor, this verse says he'll make you rich, he'll raise you up, he'll lift, but the same way this verse also said he makes you poor and he makes you low. What does it mean? ஐயா, இந்த வசனத்தை பார்க்கும்போது ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரா இருக்கிறார், உயர்த்துகிறார், சிறியவனை புழுதியில் அவர் எடுத்து உயர்த்துகிறார் எல்லாம் இருக்கு. ஆனா இதே வசனம் இன்னும் ஒரு சில காரியங்களை காண்பிக்குதே. தரித்திரம் அடைய செய்கிறார், தாழ்த்துகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வசனம் சொல்கிறது. So this verse, if you look at only he makes rich, but the same verse says he makes you poor.
இந்த வசனத்துல நாம் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார் என்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்கிறோம். ஆனா அந்த வசனம் இன்னொன்னு நமக்கு உணர்த்துகிறது, அவர் தரித்திரம் அடையவும் செய்கிறார் என்று. Then I will say, Sylvan, you need to have the eyes of understanding. ஐயா, உங்களுக்கு புரிந்து கொள்கிற மனக்கண்கள் இருக்க வேண்டும். Spirit of God, open his eyes. தேவனே அந்த மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக. He is having a poverty mindset. அவனுக்கு ஒரு பஞ்சத்தினாலான ஒரு காரியம் தான் மனசுல இருக்கு. தரித்திர ஆவி பிடிச்சிருக்கு. He is having the spirit of poverty. பார்க்கறதால தரித்திரமாவே பார்க்கறான். He sees everything in the eyes of poverty. Look at this verse. இந்த வசனத்தை பாருங்களேன். It says makes rich. ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார். It says raising up. அவர் உயர்த்துகிறார். It says he lifts you up. அவர் நம்மை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். And it says he'll make you to sit with the princes. அந்த வசனம் சொல்லுகிறது பிரபுக்களோடு உட்கார செய்கிறார்னு. But this guy is looking only all the poverty things. ஆனா இந்த மனுஷன் பார்க்கிறது எல்லாமே தரித்திரத்தை மட்டுமே பார்க்கிறான். This is how we preach when it comes to promise verses. இன்னைக்கு ஆசீர்வாத வசனங்களை நாம பிரசங்கம் பண்ணும்போதும் இதே போல தான் நாம பிரசங்கம் பண்றோம். Basically this verse is not talking about prosperity, but the verse is talking about the sovereignty of God. இந்த வசனம் செழிப்பை குறித்து போதிக்கல, இந்த வசனம் தேவனுடைய ஏக சக்ராதிபதியத்தை குறித்து நமக்கு விளக்குகிறது. Job chapter 36 verse 11. யோபு 36:11. So now we print this verse. இந்த வசனத்தை பிரிண்ட் பண்ண போறோம். It's all material prosperity. இதுவும் பொருளாதார ஆசீர்வாதம் தான். The verse says, வசனம் சொல்கிறது, if they listen and serve him, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், they complete their days in prosperity, தங்கள் நாட்களை நன்மையாகவும் and their years in pleasantness, தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். So look at days and years. இங்க பாருங்கயா, நாட்களும் இருக்கு வருஷங்களும் இருக்கு. Days in prosperity, நாட்கள் நன்மையா இருக்கும், and years in pleasantness. வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் காணப்படும். Very apt verse for a new sermon. ஒரு புது வருட ஆராதனைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வாக்குத்தத்தம். But who said this verse? ஆனா இந்த வசனத்தை யார் சொன்னா? Mr. Elihu said this verse. எலிகு அவர்கள் சொன்ன காரியம். To whom he said? யாருக்கு சொன்னார்? He said to Job. யோபுவிடம் சொன்னார். What he tried to explain? எதை சொல்ல முயற்சிக்கிறார்? He is trying to explain the nature of God. தேவனுடைய குணாதிசயத்தை யோபுவிடம் அவர் விவரிக்கிறார். What kind of nature of God it is? என்ன விதமான தேவனுடைய குணாதிசயம் அது? Oh, Job was trying to justify himself as a righteous person. யோபு தன்னைத்தானே நீதிமான் என்று காண்பித்துக் கொள்ள முயற்சிக்கும் போது, and it seems like he is blaming God. பார்க்கிறதுக்கு ஒருவேளை கர்த்தரையே குறை சொல்கிற மாதிரி ஒரு காரியம் காணப்படும் போது, and Elihu is trying to defend the nature and the character of God before Job. எலிகு கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய குணாதிசயத்தையும் யோபுக்கு முன்பாக என்னவென்று புரிய வைக்க முயற்சிக்கும் போது, so Job was saying, Elihu was saying to Job, எலிகு அவர்கள் யோபுவிடம் சொன்ன காரியம், you know, the God is a God of rewards. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுகளை வெகுமதிகளை தருகிற தேவன். The God is a God of bless you. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். But this God rewards the people, those who are in obedience. ஆனா இந்த தேவன் யாரை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். So here the focus is not on days or years, the focus is on the nature of God. If you serve and listen, then you will see the goodness of God. That is the important message which is trying to convey through this verse. இந்த வசனம் எதை குறித்து விவரிக்கிறது என்றால், நாட்களையும் வருஷங்களையும் குறித்தல்ல, இது தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருக்கு அடங்கி அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு வாழும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களும் இது விவரிக்கிறது. தேவனை குறித்ததாய் இந்த வசனத்தின் நோக்கம். And look at John 15:7. யோவான் 15:7 வசனம். Second part. அதில் இரண்டாவது பகுதி. Ask whatever you wish and it will be done for you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எது கேட்டுக்கிட்டாலும் தரேன்னு இருக்காரு பிரதர், ஏன் தரல? God has promised that whatever I'll ask he will give, but why he hasn't given me yet? But what is the context of this verse? ஆனா இந்த வசனத்தின் பின்னணி என்ன? This verse is talking about, are you abiding in the word of God? இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று. If you abide in the word of God, you will ask only according to the word of God, which is the will of God. நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேட்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. The same thing in John 15:16. இதே காரியத்தை யோவான் 15:6 பார்க்கலாம். Whatever you ask the Father
நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ in my name, என் நாமத்தில் கேட்கும்போது he may give it to you. அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். So we treat this verse as also promise verse. நாம இந்த பகுதியை மாத்திரம் எடுத்துட்டு அதை வாக்குத்தத்த வசனம் என்று சொல்கிறோம். If you ask for job, நீங்க வேலை கேட்டா he'll give. தேவன் வேலையை If you கொடுப்பார். ask for home, வீடு கேட்டால் he'll give. தேவன் வீட்டை If கொடுப்பார். you ask for promotion, ஒரு பதவி உயர்வை கேட்டால் he will give. தேவன் கொடுப்பார். If you ask for money, பணத்தை கேட்டால் he will give. தேவன் கொடுப்பார். But this verse is not talking about all these things. This verse is talking about how you can yield fruit for the glory of God. ஆனா இந்த வசனம் இந்த மாதிரியான எந்த காரியத்தின் குறித்து விளக்கவில்லை. இந்த வசனம் எதை குறித்து விளக்குகிறது என்றால் நீங்கள் கர்த்தருக்கு எப்படி கனிகளை கொடுக்க முடியும் என்று. Two more verse. இன்னும் ரெண்டு வசனங்க. Material prosperity. பொருளாதார செழிப்பை How குறித்து. many of you like material prosperity? எத்தனை பேருக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்? இதுக்கப்புறம் நாங்கள் கையை தூக்கமாக்கோம். But look at வசனத்தை பார்ப்போமே. 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். The promise verse. இது ஒரு வாக்குத்தத்த வசனம். God is able to make all grace abound to you so that having all sufficiency in all things at all times you may abound in every good work. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். Do you think that this verse is talking about the blessing and material prosperity? இது ஆசீர்வாதத்தை குறித்தோ இல்ல பொருளாதார செழிப்பை குறித்து இந்த வசனம் பேசுகிறதா? It seems like yes. பார்க்க ஆமாம் போலதான் தோன்றுகிறது. But you look at the context. ஆனா அதோட பின்னணியத்தை பார்த்தால் This is talking about a cheerful giver. இது உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களை பற்றி பேசுகிறது. Then suddenly we turn this verse towards the offering box. உடனடியாக இந்த வசனத்தை நம்ம எடுத்து காணிக்கை பெட்டிக்கு நேரா திருப்பிடுறோம். No, this is not talking about offering. இது காணிக்கை கொடுப்பதை பற்றி அல்ல. This is talking about how you help the poor saint. It's talking about alms. இது ஒரு மற்றவர்களுக்கு உதவுகிற இரக்க குணமுடையவர்களாய் தேவையோடு இருக்கிற மனிதர்களுக்கு உதாரத்துமாய் கொடுத்து உதவுகிற காரியத்தை பரிசுத்தவான்களுக்கு உதவுகிற காரியம். All these verses seems like promise verses. இந்த எல்லா வசனங்களும் பார்ப்பதற்கு ஒரு ஆசீர்வாத வசனம் போல் தோன்றுகிறது. Still it is. ஆமாம், அதுல ஆசீர்வாதம் இருக்கு, உண்மைதான். But still the way we see and the way Bible portrays are completely contradict. ஆனா நாம இதை புரிந்து கொண்டு இதை பார்க்கிற விதமும் வேதம் என்ன நோக்கத்திற்காக இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் ரொம்ப வேறுபாடாக காணப்படுகிறது. And my favorite verse. எனக்கு மிக பிரியமான ஒரு வசனம். Many times I myself explain this verse in a different way. நானும் பல நேரங்களில் இந்த வசனத்தை வேறு விதமாய் விளக்கி இருக்கிறேன் முன்னும். Let's look at this verse. இந்த வசனத்தை பார்ப்போமே. My God will supply all my needs according to his glorious riches. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். Usually how did I explain? பொதுவாக இந்த வசனத்தை நான் எப்படி விளக்குவேன் தெரியுமா? See, if you take your kid to the toy shop, ஒருவேளை நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தை எடுத்து ஒரு டாய் கடைக்கு விளையாட்டு ஜாமான் வாங்குற கடைக்கு கூட்டி போனீங்கன்னா and he wants to buy a car, அங்க அவன் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டான், and then you will take him to a toy shop and make him to see all the different kind of toys, the cars. அந்த விளையாட்டு ஜாமான் இருக்க கடையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சின்ன சின்ன விளையாட்டு கார்கள் எல்லாம் நீங்க காமிச்சு, and you thought, okay, according to your budget you will get him a car. உங்க கையில உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற விதத்துல ஒரு காரை வாங்கி நீங்க அவருக்கு கொடுப்பீங்க. If Bill Gates is taking his son for a shopping mall, ஆனா ஒருவேளை பில் கேட்ஸ் அவர்கள் தன்னுடைய குமாரனை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்றா, and there was a car, was like it's a demo car they placed inside in the middle of the mall, அந்த வணிக வளாகத்தின் நடுவுல ஒரு டெமோக்காக ஒரு கார் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, and his son likes that car, அந்த பையனுக்கு அந்த கார் பிடிச்சிருந்துனா what Bill Gates will do? பில் கேட்ஸ் என்ன பண்ணுவாரு? டாய் ஷோரூம் கூட்டி போயிட்டு he'll take him to a toy shop அதே மாதிரி ஒரு பொம்மை கார் வாங்கி கொடுப்பாரு, அப்படிதானே? and bring him a toy car. No, it is Bill Gates. அது பில் கேட்ஸ் ஐயா. According to his standard, அவருடைய தகுதியின்படி. so he will buy that car or he will buy better than that car, something costlier than that car. அந்த வாகனத்தை வாங்கி கொடுப்பார், இல்லனா அதை விடவும் சிறந்த ஒரு வாகனத்தை வாங்கி பரிசளிப்பார். In that same way, அதே போல my God என் தேவன் will meet all my needs, என் தேவைகளை சந்திப்பார். not according to my standard, என்னுடைய தகுதியின்படி அல்ல, according to his standard.
அவருடைய What தகுதியின்படி is his standard? அவருடைய தகுதி என்ன? Oh, I have little bit gold on my neck. என்கிட்ட ஒரு கொஞ்சம் தங்கம் என் கழுத்துல இருக்கு. But his standard is ஆனா அவருடைய தகுதி என்னன்னா the platform all around the home itself gold. வீட்ல இருக்கக்கூடிய தரை எல்லாமே தங்க தரை தான். And in that level he will bless. அந்த விதமா அவர் என்னை ஆசீர்வதிப்பார். That is what this Bible says. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. சாரி, இப்படியே நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பல நேரங்களில் நான் I also preached in this way. But what is the context here? ஆனா அந்த வசனத்தின் பின்னணி என்ன? It is basically talking about contentment. எனக்கு போதும் என்கிற மனதை குறித்து அந்த வசனம் காரியத்தை தான் அந்த வசனம் Paul is உணர்த்துகிறது. in prison. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். And Paul is writing to the congregation outside. வெளியே இருக்கக்கூடிய சபைக்கு பவுல் எழுதுகிறார். Oh, they know it is not something Paul, they are not comforting Paul, it is something Paul who is inside the prison, he is writing a letter to comforting them saying that be content because I am content with this. வெளியே இருக்கிற சபை சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கு ஆறுதல் சொல்லி கடிதம் எழுதல. ஆனா சபை சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் அடிகளார் வெளியே இருக்கக்கூடிய சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஐயா, நீங்க போதும் என்கிற மனதுடனே கூட இருங்க. நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் மன நம்பியமா இருக்கிறேன் அல்லவா, அதே போல நீங்களும் இருக்க கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறார். Let's not study the Bible the way we study, like with that material prosperity mentality. நான் பல நேரங்களில் பொதுவாக இந்த வசனத்தை எப்படி இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு பொருளாதார செழிப்பின் ஆசீர்வாத வசனங்கள் என கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோமோ அதே பார்வையோட நம்ம பார்க்க கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. I am not saying there is no material prosperity. பொருளாதார செழிப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை. So listen my message continuously. தொடர்ந்து இந்த செய்தி நீங்க முழுமையா கேட்டு பாருங்க. But the way the people are changing the perspective of reading the Bible. ஆனா இன்று நம் வசனத்தை வாசிக்கிற விதம், வசனத்தை புரிந்து கொண்டு தியானிக்கிற விதம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். Rather than allowing the Bible to read you, we start reading the Bible the way that we want. வேத வசனம் நம்மளை ஆராய்ந்து வாசிப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காமல் நாம வசனத்தை வாசிச்சு நமக்கு பிரியமானபடி அதை புரிந்து கொண்டு நமக்கு வேண்டுமானபடி அதை வியாக்கியானம் பண்ணுகிறோம். Okay, let's not only talking about the material prosperity, let's move on the other prosperity. நாம இந்த பொருளாதார செழிப்பை குறித்து மாத்திரம் பேசாம இன்னொரு காரியத்தை குறித்தும் பேசுவோமே. Let's talk about physical prosperity. சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து பேச போகிறோம். Physical healing and health. சரீரத்துக்கு அடுத்த ஒரு சுகம், அதை குறித்து பேச போகிறோம். No, the very famous verse is Exodus 15 verse 6, so 26. மிகவும் பிரபலமான ஒரு வசனம் என்னன்னா யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். So let me read the verse, the last part. அதுல அந்த கடைசி பகுதி. I will put none of the disease on you that I put on the Egyptians, for I am the Lord your healer. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Exactly, it is talking about healing. No second thought about it. இது கண்டிப்பாக சுகத்தை குறித்து தான் பேசுகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. But you need to look at the context when this verse had been spoken. ஆனால் எந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் இந்த வசனம் சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Don't look at this perspective, look at this perspective in a profound manner. குறுகிய மனப்பான்மையோடு இந்த வசனத்தை பார்க்காமல் முழு வேதம் என்கிற மனப்பான்மையோடு நம்ம இந்த வசனத்தை பார்க்க வேண்டும். The life is a combination of bitter and sweet. வாழ்க்கை என்பது கசப்பும் இனிப்பும் கலந்த ஒரு வாழ்க்கை. Triumph and trials. அதுல நமக்கு போராட்டங்களும் உண்டு, வெற்றிகளும் உண்டு. But we never need to fear because God is with us on the way. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவன் நம்மளோடு பயணிக்கிறவராய் இருக்கிறார். They came out of Egypt. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். Oh, suddenly there was a sea. அவர்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் காணப்பட்டது. God split the sea. தேவன் அதை இரண்டாக பிரித்தார். There was a triumph. அங்கே ஒரு வெற்றி நடந்தது. So they praising and worshiping God. தேவனை துதித்து பாடி ஆர்ப்பரித்தார்கள். And walking for 3 days. 3 நாட்கள் அந்த வழியே நடந்தார்கள். There was a trial. அங்க மறுபடியும் ஒரு சோதனை இருக்கிறது. There was no water. தண்ணி இல்ல. And now the water has been changed mara to sweet. இப்ப கசப்பான தண்ணி இனிப்பானதாக மதுரமாக மாறிவிட்டது. And still they continue the journey. தொடர்ந்து அந்த பயணம் தொடர்கிறது. And throughout the journey they have ups and downs. அந்த பயணம் முழுவதுமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பயணமாகவே இருக்கிறது. But here when they come to Mara, it is not only sweet to bitter, the other there is a test involved in that. ஆனால் இந்த மாறாவின் இடத்துல பார்க்கும்போது இந்த கசப்பான தண்ணி மதுரமா மாறினது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு பரீட்சையும் இருந்தது. You saw me, I have sent 10 plagues to the Egyptians.
ஐயா இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த எகிப்தியருக்கு வந்த 10 வாதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? Yeah, we saw. ஆமா ஐயா, நாங்க So you பார்த்தோம். saw my mighty hand, right? என்னுடைய வல்லமையான பராக்கிரமமான புயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் Yes, அல்லவா? we saw that. ஆமா தேவனே, நாங்கள் பார்த்தோம். Did you see that I split the sea in front of your eyes? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? Yeah, we saw that. ஆம் தேவனே, அதை நாங்கள் பார்த்தோம். And you know the 3 days you are walking without water, 3 நாட்கள் தண்ணி இல்லாம நடந்தீர்களே, but still do you see the pillar of the fire and the pillar of the cloud? ஆனாலும் மேகஸ்தம் அக்கினிஸ்தமும் துணையா இருந்தது உணர்ந்தீர்களா? Yeah, it is all there. ஆமா ஆண்டவரே, அதெல்லாம் இருந்தது. Oh, what about your clothes? உங்களுடைய துணிகளுக்கு என்ன ஆயிற்று? What about your sandals? உங்கள் பாதரட்சைகளுக்கு என்ன Oh, ஆயிற்று? is there any sickness? உங்களில் ஏதேனும் சுகமீனங்கள் உண்டாயிற்றா? Oh, you are all doing good, right? நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க. You are all the wilderness, வனாந்தரத்தில் இருக்கிறீர்கள். high heat and high cold. அங்கே மிக கடினமான வெயிலின் உஷ்ணமும் உண்டு, கடுமையான குளிர் நேரமும் உண்டு. But you are all fine. ஆனா நீங்க சுகமா காணப்படுறீங்க. What does that show you? இது உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? Don't you see the hand of me? என்னுடைய கரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? Now just you see the Mara. இப்போ நீங்க மாராவின் கசப்பு பாத்தீங்க. Immediately what did you start to say? உடனடியா நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சீங்க? You started murmuring. முறுமுறுக்க ஆரம்பித்து, You started complaining. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்து, And you are not satisfied with what I have done. நான் என்ன செய்தேனோ அதில் நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறீர்கள். So believe me, whatever the situation, whether it is a Mara or the Red Sea or the Egyptians, make sure that I will be there with you. Stay tuned with me. எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து சென்றாலும், அது ஒருவேளை மாராவின் கசப்பாக இருந்தாலும் சரி, செங்கடல் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, இல்ல எகிப்தியர் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன், என்னோடு நீங்கள் தரித்திருங்கள், என்னை சார்ந்திருங்கள் என்று நான் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறேன். If God plans your way, then God knows how to meet your needs on your way. தேவன் உங்கள் வழிகள் என்ன என்று அவர் திட்டம் கொடுப்பாரே, ஆனால் உங்கள் வழிகளில் உள்ள எல்லா தேவைகளையும் எப்படி சந்திக்க வேண்டும் என்று அந்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். This is not they decided. இது ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பகுதி அல்ல. God decided. தேவன் தெரிந்து கொடுத்த ஒரு பகுதி. God has chosen them. தேவன் அவர்களை அழைத்தார். Why I am saying all these things? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? You are here not by your choice. நீங்க இங்க இருப்பது ஏதோ உங்களுடைய முடிவினால் அல்ல. You not pulled yourself here. நீங்களே உங்களை இங்கே இழுத்து கொண்டு வரவில்லை. So God brought all the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து வந்தார். And God brought all of you. அதேபோல் தேவன் உங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். So if the path is chosen by God, it is His responsibility to meet all your needs on the way. அந்த பயணத்தை தேவன் தேர்ந்தெடுப்பாரே ஆகின் அந்த பயணத்தின் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பது அவருடைய வேலை. Exactly, God is trying to tell the people of Israel. இந்த செய்தியை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தேவன் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். I know I am your healer. நான் உங்கள் பரிகாரி தான் ஐயா. I know all these disease, all the plagues, you got escaped from all the plagues because I am your healer. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது எகிப்திற்கு வந்த எல்லா வாதைகளினின்றும் இஸ்ரவேலர் காக்கப்பட்டது நான் உங்கள் பரிகாரியாக இருப்பதனாலேயே. But that is lighter view of the scripture. ஆனா இது வேத வசனத்தை குறைந்த ஒரு பார்வையில் பார்ப்பது. That is kind of elementary understanding. இது மிகவும் அடிப்படையான காரியங்களை மாத்திரம் புரிந்து But கொள்வது. Israel, you are lamenting now. ஆனா இப்போ நீங்க முறுமுறுக்கிறீர்களே. Israel, you are crying. நேற்று நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள். You are speaking against me. எனக்கு விரோதமாக பேசுகிறீர்கள். You are complaining. எனக்கு விரோதமாக ஒரு புகார் கொடுக்கிறீர்கள். But tell me, who has brought you here? ஆனா சொல்லுங்க ஐயா, உங்களை அழைத்து வந்தது யார்? Did you cross the Red Sea? நீங்கள் செங்கடலை தாண்டி வந்தீர்களா? Have you brought the plague over the people of Egypt? எகிப்திய ஜனங்களுக்கு மேல் வாதைகளை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? Have you split the sea? செங்கடலை பிளந்தது நீங்களா? Have you drowned those super power in the sea? உலகத்தின் சர்வசேனையாக இருந்த எகிப்தியரை அந்த கடல்ல மாழ்ந்துபட செய்தது நீங்களா? Did you bring the pillar of cloud? அந்த மேக ஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்தது நீங்களா? Did you bring the pillar of fire? அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்தது நீங்களா? Oh, did you make sure that did you do anything to maintain your clothes? நீங்கள் உடுத்திருக்கிற உடைகள் கெட்டுப்போகாம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செய்தீங்களா? Oh, did you do any maintenance for your sandals? உங்க பாதரட்சைகளுக்காக ஏதேனும் சிறப்பான காரியங்கள் நீங்க செய்தீங்களா? You did nothing. நீங்க எதையுமே செய்யல. I brought you.
நான் அழைத்து வந்தேன். I called you. நான் உங்களை அழைத்தேன். I made the way. நான் வழியை ஆயத்தம் I பண்ணினேன். decide the path. எந்த வழி நான் தேர்ந்தெடுத்தேன். I decide the place where you are. எந்த இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். This is not your choice. இது உங்கள் முடிவல்ல. I am a sovereign God. நான் ஏக சக்கராதிபதியாகிய தேவன். Even though Egyptians are the supreme power, but it is my hand brought you out from the Egypt. ஒருவேளை எகிப்து தேசம் அன்று இருந்த காலகட்டத்துல உலகம் அனைத்துக்குமே ஒரு அரசராக அரசாட்சியாக இருந்தாலும் என்னுடைய வலுவான பராக்கிரபுயம் உங்களை அழைத்து கொண்டு வந்தது. If I made the way, வழியை ஆயத்தம் பண்ணினது நான் என்றால் it is my responsibility to meet the needs on the way. அந்த வழிகளிலே வரக்கூடிய தேவைகள் எல்லாம் சந்திப்பது அது என்னுடைய கடமை. Of course this verse is talking about healing. கண்டிப்பா இந்த வசனம் சுகத்தை குறித்து பேசுது But உண்மைதான். there is a greater picture. ஆனா அதுக்கு மேலாக ஒரு பெரிய காரியம் இந்த வசனம் There is a big பேசுகிறது. picture. பெரிய ஒரு படம் இருக்கிறது. It is a kind of test. இது ஒரு பரீட்சை போல. A big Red Sea has been split. ஒரு மிகப்பெரிய செங்கடல் பிளக்கப்பட்டாயிற்று. Here a little pond, Mara, is bitter. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு குட்டை போல இருக்கிற அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருக்கு. And you know what God has done after that? இதை தொடர்ந்து தேவன் என்ன செய்தார் தெரியுமா? Then God brought them to Elim. அதை தொடர்ந்து ஏலிம் என்ற இடத்திற்கு அழைத்து So look வந்தார். at it, it's all ups and downs. எல்லாமே ஒரு மேலும் கீழுமாக காணப்படுகிறது. It is not about the sickness, it is not about the low, it is not about the high, it is not about just healing or the sickness, whatever it is. It is all about God's hand is over me. That's it. இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு இருக்கிற சுகவீனம் அதிலிருந்து கிடைக்கிற விடுதலை இப்படிப்பட்ட காரியம் மாத்திரமல்ல, அது மேலும் கீழுமாக நம் வாழ்க்கை எந்த நிலையில இருந்தாலும் தேவனுடைய கரம் எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. Psalm 103 verse 3. சங்கீதம் 103:3. Fantastic verse when it comes to healing meeting. பொதுவாக இந்த விடுதலை இந்த சுக அளிக்கும் கூட்டம் எல்லாத்திலும் பயன்படுத்துற அருமையான ஒரு வசனம். Deliverance meeting. விடுதலையின் கூட்டம். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Who heals all your diseases. போயிட்டு இந்த எல்லாருக்கும் எல்லா நோயும் சரியாச்சா? All the people who went for the healing meeting and deliverance meeting, did everybody got cured? So that person has got healed. ஐயா அந்த மனிதருக்கு குணம் கிடைச்சிச்சு. But this person is not healed. ஆனா இந்த மனிதர் குணமாகவில்லை. But you are preaching God is not partial. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்றீங்க. And God does not lie. தேவன் பொய் உரையாத தேவன். How do you harmonize all these things? அப்ப இந்த எல்லா காரியங்களையும் நீங்க எப்படி ஒன்றிணைத்து சொல்ல முடியும்? Every inspiration of the Holy Spirit is the breath of God. I do understand. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நான் முற்றிலுமாக அறிந்திருக்கிறேன், அது ஒத்துக்கொள்கிறேன். But how do you harmonize all these things? ஆனா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து எப்படி உங்களால் சொல்ல முடியும்? Have a broader view when it comes to scripture. வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்போது ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். Don't read the Bible with expectations that because, or let me put it this way, don't read the Bible with the glasses of your own expectations. என்னுடைய சொந்த எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு அந்த எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இந்த வேத வசனத்தை நான் பார்க்க கூடாது. Look at this verse. இந்த வசனத்தை பாருங்களேன். Who heals all your disease. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. But look at the previous verse, previous word. அந்த வசனத்துடைய முந்தின வார்த்தையை பாருங்கள். Who forgives all your iniquity. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. Why? ஏன்? Why God has to forgive your iniquity? ஏன் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும்? Is that unjust God? அவர் பட்சபாதம் உள்ளவரா? If the God is a just God, he should punish the iniquity. அவர் நீதியுள்ள தேவனாய் இருந்தார், அக்கிரமங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். If the God is a God of justice, then he has to punish me for all my iniquities. But Bible says he forgives all my iniquity. Why? இந்த தேவன் உண்மையாகவே நீதியும் நியாயம் உடைய தேவனாய் இருந்தால் என்னுடைய தவறுகளுக்கு என்னுடைய அக்கிரமங்களுக்கு அவர் எனக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும். ஆனால் வசனம் சொல்கிறது அவர் என் அக்கிரமங்களை மன்னித்தார் என்று. Is that God just God then? அப்படினா இந்த தேவன் நீதி உள்ளவர் அல்லவா இல்லையா? Oh, this God is saved. That basically this is talking about my salvation. இந்த வசனம் என்னுடைய ரட்சிப்பை குறித்து அவர் என்னை எப்படி காப்பாற்றினார் என்று விளக்குகிறது. Of course this salvation is the broader umbrella. Underneath all these things are captive, all these things are inclusive of it. இந்த ரட்சிப்பு என்ற மிகப்பெரிய காரியத்தின் உள்ளாக இந்த சுகம் போன்ற எல்லா காரியங்களும் இருக்கிறது என்பது உண்மைதான். But we started looking at this word but we forget to miss or we forget to read the previous which has to have more attention.
நாம் பல நேரங்களில் இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த பகுதிக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துறோம். ஆனா அந்த வசனத்தின் முந்தின வார்த்தை சொல்கிற அக்கிரமங்களை மன்னித்து என்கிற முக்கியமான பகுதியை நாம் மறந்து விட்டோம். Psalm 107 verse 20. சங்கீதம் 107:20. I use this verse many verses in my preaching. பல நேரங்கள் இந்த செய்திகளில் நான் இந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். God, you sent your word and bring forth healing. தேவனே உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும். But go back and read that passage. ஆனா செஞ்ச அந்த வசனத்தோட பின்னணியை வாசிச்சு பாருங்க. The context is talking about man's condition, இங்க மனிதனுடைய நிலைமையை குறித்தும் and man's petition to God, மனிதன் தேவனிடத்தில் வைக்கிற விண்ணப்பத்தை குறித்தும், and God's pardon towards mankind. தேவன் மனிதன் மேல் காண்பிக்கிற இரக்கத்தை குறித்தும், And man started praising God. அதை தொடர்ந்து மனிதன் தேவனை புகழ்ந்து நன்றி சொல்கிறதை துதிப்பதை குறித்தும். The condition is he is a sinner. அவனுடைய நிலைமை அவன் ஒரு பாவி. He cannot redeem himself. அவன் தன்னைத்தானே ரட்சிக்க முடியாது. So he looked at God. அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். And God has forgiven all his sins. தேவன் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தான். And delivered him. அவனை விடுவித்தான். And he started praising God. இப்பொழுது அவன் தேவனை துதிக்கிறான். And in that praising statement he said, "Oh, God healed everything by using his word." அந்த துதிக்கும் போது அவன் சொன்ன காரியம், தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி எல்லாரையும் குணமாக்குகிறார். So what I'm trying to build, நான் எந்த காரியத்தை விளக்குவதற்காக இதெல்லாம் வச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm not against material prosperity. நான் பொருளாதார செழிப்புக்கு எதிரானவன் அல்ல. And I'm not against the physical prosperity. உடல் சுகவீன செழிப்புக்கும் நான் எதிரானவன் அல்ல. But the problem is our understanding is completely worldly or humanly focused when it comes to the Bible. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த வசனங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு வியாக்கியானம் பண்ணுகிற விதம் உலகத்தின் பார்வையிலோ இல்ல என்னுடைய தேவைகளின் மனிதனின் பார்வையிலே காணப்படுகிறது. See, we all know Isaiah chapter 53 is talking about out of the crucifixion of Jesus Christ. நம்ம எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் தேவனுடைய சிலுவையில் அறையும் மரண பாடுகளை குறித்ததான காரியம். But the one famous verse we all know from that chapter. ஆனா அந்த பகுதியில இருந்து ஒரு மிகவும் பிரபலமான ஒரு வசனம் நம்ம எல்லாரும் அறிந்திருப்பது. Which verse? எந்த வசனம் ஐயா? அப்படியே போடு. By his stripes we are all healed. அவர் தழும்புகளால் நாம் குணமானோம். 1000 times you would have claimed this verse. ஆயிரக்கணக்கான முறை இந்த காரியத்தை நம்ம சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். I did many times. நானும் பல நேரம் செய்திருக்கிறேன். My small question. ஆனா ஒரு சிறிய கேள்வி என்னன்னா, Okay, Pushparaj, போதகர் அவர்களே, you have claimed this verse thousands of times. இந்த வசனத்தை ஆயிரக்கணக்கான முறை உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். How many times you read about the affliction that the Son of God had gone through and you cried out? ஆனால் எத்தனை முறை இந்த வசனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பாடுகள், திரித்துவத்தின் இரண்டாம் நபராகிய மனுஷகுமாரன் சென்ற அந்த பாடுகளின் பாதைகளை உணர்ந்து நீங்கள் அழுதிருக்கிறீர்கள்? How many times you see that God has crushed his wounds and for you? எத்தனை முறை தேவன் தன்னுடைய சொந்த குமாரை எனக்காக நொறுக்கினார் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீர்கள்? I claimed this verse for my headache. பல நேரம் என்னுடைய தலைவலி வந்தா இந்த வசனத்தை சொல்றேன். I claimed this verse for my daughter when she is in fever. ஒருவேளை என்னுடைய மகள் காய்ச்சல்ல இருந்தா இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். Nothing is wrong. எந்த தவறும் இல்லை. Of course we can do that. கண்டிப்பா அதை செய்யலாம். But look at the higher view. ஆனா அதுக்கு மேலான பரந்த பார்வை என்னவா இருக்க வேண்டும்? Let's elevate our understanding. நம்மளுடைய புரிதலை நாம் உயர்த்த வேண்டும். There are many saints when they read this verse they just close the Bible, they couldn't contain their tears. பல பரிசுத்தவான்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய பாடுகளை குறித்து வாசிக்கும் போது வேதங்களை மூடி வைத்து அவருடைய கண்ணீரை அடக்க முடியாமல் அழுததை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். That is how we need to have that mentality. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். When you have the greater view, தேவனை பற்றி ஒரு பெரிய பார்வை நமக்கு இருக்கும்போது, all the small things will be automatically included in that. It will increase your faith. அதன் உள்ளாக இந்த சிறு சிறு காரியங்கள் எல்லாம் அதன் ஊடாக வந்துவிடும். இது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்பட செய்யும். Isaiah 58:8. ஏசாயா 58:8. Your healing shall spring up speedily. உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. It springs up speedily. But look at the previous statement and
Next statement. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறத கொஞ்சம் பார்க்கலாமே. Your light break forth like the dawn. விடியற்கால வெளுப்பை போன் வெளிச்சம் எழும்பும். It is not like slowly sun is rising up. இதோ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வெளி வருவது போல அல்ல. Just like it's break forth. அது ஒரு வெளுப்பை போல உடனடியாக ஒரு முழு வெளிச்சம் உண்டாகிறது. That's talking about your salvation. இது நம்முடைய இரட்சிப்பை குறித்து Oh, பேசுகிறது. till yesterday you were sinner. நேற்று வரை நான் பாவியாக இருந்தேன். Just like that, on certain point of time you became a son of God. ஆனால் ஒரு நொடி பொழுதில் தேவன் என்னை தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டார். You became a child of God. அவருடைய புத்திரனாக மாறினேன். And you have the righteousness. அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. And his righteousness is go before you. உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். And the glory of God will guard you. கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். What a fantastic verse. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் இது. I got saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். I was in the dust. நான் மண்ணாக இருந்தேன். I was in sin. பாவத்தில் இருந்தேன். I was on my journey towards the hell. நரகத்திற்கு நேராக வெகு விரைவாக சென்று கொண்டிருந்தேன். So rapidly. வெகு விரைவாக. So quickly. வெகு சீக்கிரமாக. When it comes to all the evil things. எல்லா தீமையான காரியங்களை பார்க்கும்போது I was enjoying all that. எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். Just like that, so bring forth my light has come. ஆனால் ஒரே திடீரென்று அந்த வெளிச்சம் என்னிடத்தில் உதித்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். Suddenly I started looking at God. திடீரென்று நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். How? எப்படி? Why? ஏன்? Now my life has been changed. என் வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது. From sinner to saint. பாவியிலிருந்து பரிசுத்தனாக மாறினேன். Enemy to son. அவருடைய விரோதியிலிருந்து அவருடைய குமாரனாக மாறினேன். That is what God has done in our lives. இததாங்க உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவன் செய்தார். All these things are good. இதெல்லாம் நல்லதுதான். But I want you to have the greater view. ஆனா நம்மளுடைய பார்வை மேலோங்கி காணப்பட The வேண்டும். greater perspective. ஒரு பெரிய பார்வை நமக்கு உண்டாக So வேண்டும். let's all stand up and we are going to praise God ஒரு சில நேரம் எழுந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். for this salvation. இந்த ரட்சிப்பிற்காக. Oh, I may not get prosperity when it comes to my material world. ஒருவேளை இந்த பொருளாதார உலகத்தை பார்க்கும்போது எனக்கு செழிப்பு இல்லாமல் இருக்கலாம். Maybe I don't have the prosperity when it comes to the physical health. ஒருவேளை சரீர செழிப்பை பார்க்கும்போது சில நேரங்களில் செழிப்பு இல்லாமல் Oh, even இருக்கலாம். though I do have all the challenges in my life. என் வாழ்க்கையில் சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் But still, ஆனாலும் this God இந்த தேவன் has saved me. என்னை ரட்சித்தார். And this God, இந்த தேவன் He raised me என்னை உயர்த்தினார் from the dust. அந்த புழுதியிலிருந்து. Okay, having said all that, do you really, maybe you can have a question. ஒருவேளை நாம கேட்ட எல்லா காரியங்களை வைத்து உங்களுக்கு சில கேள்விகள் இப்போ உங்க மனதில் எழலாம். So is there anything wrong with the prosperity? செழிப்புனா அப்போ தவறா? So you are trying to say that, okay, you should not have any material blessing, you should not have any health and wealth blessing. அப்படின்னா பொருளாதார செழிப்பு இல்ல சரீரத்துக்கான செழிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க சொல்ல வரீங்களா? I'm not saying that. இல்லங்க அப்படி நாங்க சொல்லல. But let me tell you, let me unwrap one truth and we'll finish it. ஆனா ஒரே ஒரு உண்மை என்னங்கற முடிச்ச மட்டும் இன்னைக்கு அவிழ்த்து அதோட முடிக்க போறோம். So let's look at this keys. இந்த படத்தை பார்க்கலாம். இந்த சாவி இருக்கிற படத்தை. The first row is the first floor, first room, second room, third room, fourth room, fifth room, sixth room. So first floor. அங்க முதல் வரிசையில் இருப்பது முதல் மாடியில் இருக்கக்கூடிய முதல் வீடு, இரண்டாம் வீடு, மூன்றாம் வீடு, 4, 5, 6 வீடுகளுடைய சாவிகள் அது. So it's a keys of all those 6 houses. அந்த 6 வீடுகளுக்கு உரிய சாவிகள் அவை. But they have one sub master key for the entire first floor. ஆனா இந்த முதல் மாடியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் திறப்பதற்கு ஒரு சப் மாஸ்டர் கீ என்ற ஒரு கீ இருக்கு. If you have that one master key, you can unlock all the 6 homes. அந்த ஒரு சாவி நம்ம கையில இருந்தா போதும் இந்த 6 வீட்டையும் நம்மளால திறந்துறலாம். The same way you have the sub master key for the second floor and the third floor. அதே போல இரண்டாம் மாடிக்கும் மூன்றாம் மாடிக்கும் எல்லா வீடுகளையும் திறக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு சாவி இருக்கு. But whereas we have one grand master key which will unlock all the rooms in all the floors. ஆனா நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிறப்பான ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியை வச்சு எல்லா மாடியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் நம்மளால திறக்க முடியும். So we have the material prosperity and physical prosperity and so on all the floors. நம்ம இப்ப மாடிகள் பார்க்குற போல ஒருவேளை பொருளாதார செழிப்பா இருக்கலாம், இல்ல சரீரத்துக்கு அடுத்த செழிப்பா இருக்கலாம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்னைக்கு இருக்கு. But we have one master key which can unlock every floor and every room. ஆனா எல்லா மாடிகளில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் திறக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு சாவி இருக்கு. That is what I'm going to share with you. அததான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். That is what I said 2025 is the year of prosperity. அதனால தான் நான் சொன்னேன் 2025ஆம் ஆண்டு ஒரு செழிப்பின் வருஷமா இருக்கும். So say to the next person sitting next, maybe say to the next person, okay,
2025 is a year of prosperity. பக்கத்துல உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், 2025 ஒரு செழிப்பின் வருஷம் தாங்க. Say that again. திரும்ப சொல்லுங்க, செழிப்பின் வருஷம். It's a year of prosperity. செழிப்பின் வருஷம் ஐயா. It's a year of prosperity. செழிப்பின் வருஷம். I'm going to give you the master key. அந்த செழிப்பின் வருஷத்துக்கான சிறப்பம்சம் கொண்ட சாவியை உங்ககிட்ட கொடுக்க போறேன். And that master key is soul prosperity. அந்த சிறப்பம்சம் கொண்ட சாவி என்னன்னா, அது நம்ம ஆத்துமாவின் செழிப்பு. If your soul is prospered, everything will also be prospered. உங்கள் ஆத்துமா செழித்திருந்தால் மற்ற எல்லா காரியங்களும் செழித்திருக்கும். See, in the New Testament there is the shortest epistle, that is 3rd John. இந்த புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது அதுல மிக சின்ன நிருபம் என்னன்னு பார்த்தோம்னா யோவான் எழுதின 3ஆம் நிருபம். It gives us the glimpse of that old days church, early church. ஆதி திருச்சபை, அந்த காலத்துல திருச்சபை சபை எப்படி இருந்தது என்பதை ஒரு சுருக்கமாக அங்க பார்க்க முடியும். So there also are problems. அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு. There are also good and bad people. நல்லது தீமையான எல்லா காரியங்களும் இருந்தது. He's talking about 3 persons in just one small epistle. அந்த சிறிய நிருபத்துல ஒரு 3 நபர்களை குறித்து அவர் பேசுகிறார். Gaius, காயு என்பவர் a prosperous Christian. அவர் செழிப்பு மிகுந்த ஒரு கிறிஸ்தவர், நல்ல கிறிஸ்தவர்னு சொல்லிக்கலாம். is a good Christian. And Diotrephes, தியோத்திரப் என்பவர் a proud Christian. ஒரு பெருமை மிகுந்த ஒரு கிறிஸ்தவனாக And இருந்தார். Demetrius, a pleasant Christian. திமித்ரி என்பவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தார். சந்தோஷமா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர். he is a Christian who is happy. So all the 3 people in just one small epistle. இந்த 3 நபர்களை குறித்து இந்த ஒரு பகுதியில் யோவான் விளக்கி இருக்கிறார். I'm going to show you about the one man Gaius and finish. இதுல இந்த காயுவை பற்றி உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் முடிக்க போகிறேன். So I want you to look at, obviously now you would have guessed what would be my text. இப்போ நீங்களே ஒரு அளவுக்கு சுதாரிச்சு யோசிச்சிருப்பீங்க எந்த வசனத்தை குறித்து பேச போகிறேன். Which verse? எந்த வசனம்? வேற என்ன verse பேச முடியுங்களா? Of course that 3 John 1:2. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். Beloved, I pray that all may go well with you and that you may be good in health as it goes well with your soul. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். See, look at John is giving us a hint that maybe this person is not feeling well. ஒருவேளை இதை நாம் பார்க்கும்போது யோவான் ஒரு சிறிய ஒரு காரியத்தை நமக்கு விளக்குகிறார். ஒருவேளை அந்த மனுஷன் சுகமா இருக்கவில்லையோ. So John was praying for him. ஆகவே யோவான் அவருக்காக ஜெபிக்கிறார். But in that praying, look at the way he called him. ஆனா அந்த ஜெபத்துல அவர் எப்படி இந்த மனிதனை அழைக்கிறார்னு பாருங்களேன். By reading the scripture you can easily understand he is physically not well but spiritually he is so well. இந்த வசனத்தை பார்க்கும்போதே ஒரு காரியம் தெளிவாக விளங்குகிறது. சரீர பிரகாரமாக அவர் சுகமா இல்லாவிட்டாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் மிகவும் செழிப்பா இருக்கிறார். Very important truth I am trying to share today. ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். It's applicable to each and every believer. ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். It is not about physical sickness. இது ஒரு சரீரத்தின் சுகவீனம் அல்ல. Not only about physical sickness. சரீரத்தின் சுகவீனத்தை குறித்தான காரியம் மட்டுமே அல்ல. Nothing should stop a believer grow inwardly. உள்ளான மனிதன் வளருவது, ஒரு விசுவாசியின் உள்ளான மனிதன் வளருவதை எந்த ஒரு காரியமும் தடுக்க கூடாது. Whether it is the month of January or the month of December, whether it is the first week or the last week, whether you are full or empty, whether you are well or sick, whatever it is, the basic quality of the Christian is you should never stop your inner growth. ஒருவேளை அது ஜனவரி மாதமாக இருந்தாலும் சரி, டிசம்பர் மாதமாக இருந்தாலும் சரி, முதலாம் வாரமாக இருந்தாலும் சரி, கடைசி வாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைவாய் இருந்தாலும் சரி, குறைவாய் இருந்தாலும் சரி, நீங்கள் சுகமாய் இருந்தாலும் சரி, சுகவீனமாய் இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில அவனுடைய உள்ளான மனிதன் வளருவது ஒரு நாளும் தடைபடக்கூடாது. This is the strategy of the devil. இதுதான் பிசாசின் தந்திரம். And this strategy is not, even preachers are not escaped from this strategy. இந்த தந்திரத்திற்கு பிரசங்கியார்களும் விதிவிலக்கு. Rather than preaching, just to grow inwardly, they said, okay, have this blessing and have that blessing, and when you don't have the blessing, you got disappointed.
இன்றைக்கு பல நேரங்களிலே உள்ளான மனிதன் வளருவதை குறித்து பிரசங்கிக்காமல் இந்த ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த செழிப்பை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதமோ செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை இழந்து ஒரு ஏமாற்றத்திற்குள்ளாகிறோம். Look at 2 Corinthians chapter 4 verse 16. 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தை பாருங்கள். Paul was in trouble. பவுல் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையில் Not in இருக்கிறார். a good days. நல்ல நிலைமையில் அல்ல. He said, but still, so we do not lose our heart. ஆனால் அவர் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. Though our outer self is wasting away, our inner self is being renewed day by day. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. So this is what my burden. இதுதான் என்னுடைய பாரம். We want you to understand this. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Oh, nothing should stop a believer from growing. ஒரு விசுவாசி வளருவதை எந்த காரியமும் தடுக்க கூடாது. It is something like a sportsman is not practicing because of so and so occasions. ஒரு சில காரணங்கள், ஒரு சில சூழ்நிலைகளால ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய விளையாட்டின் பயிற்சியை எடுக்காமல் இருப்பது போலாகும். If I don't practice, I lose the game. ஒருவேளை நான் பயிற்சி எடுக்காவிட்டால் நான் விளையாட்டு அந்த நாளில் தோற்று விடுவேன். I don't want to lose the game, but I don't want to practice. நான் விளையாட்டுல தோக்க விரும்பல, ஆனா பயிற்சியும் நான் செய்ய விரும்பல. I don't want to fail, but I'm not studying. நான் பரீட்சையில தோல்வி அடைய விரும்பல, ஆனா நான் படிக்கவும் மாட்டேன்னு சொன்னா, Oh, here I am lamenting for that. Oh, I got failed. But why did you fail? Because you didn't study. நான் பரீட்சையில தோற்று விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏன் பரீட்சையில் தோற்று விட்டேன் என்று பார்த்தால் நான் படிக்கவில்லை என்பதே அர்த்தம். You know why devil is knocking us down? ஏன் பல நேரங்களில் பிசாசானவன் நம்மளை எளிதாக விழ செய்கிறான் தெரியுமா? Because we are not giving enough nourishment for the inner man. நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தேவையான போஷாக்கை நாம் கொடுப்பதில்லை. வெளியில சொல்லுங்க 25 வருஷம் விசுவாசி அப்படிமா. Outside will claim that I am a believer for 25 years. ஒரு காய்ச்சல் வந்தா கர்த்தரை மறந்துடுவான். But the moment he gets a fever, he'll forget the Lord. ஏன் தெரியுமா? உள்ள வெறும் இன்னும் குழந்தையாவே இருக்கிறாரு. Because the inner man is still an infant. அத அடிக்கடி வைத்தால போகுது. That's why he is always getting dysentery. Grow, you inside you didn't grow. இந்த உள்ளான மனிதன் வளர வேண்டும். So the teaching that we are doing here, we want it to grow inwardly. ஆகவே நம்மளுடைய தியானம் எதை குறித்து இருக்கிறது என்றால் நம்மளுடைய உள்ளான மனிதன் வளருவதை குறித்தே இருக்கும். Look at this guy Gaio. இந்த காயு என்ற மனிதனை பாருங்களேன். So look at his soul prosperity. அவனுடைய ஆத்துமா எப்படி செழித்திருக்கிறது என்பதை பாருங்கள். See, whenever we meet a person, we'll say, okay, or whenever you write a letter to somebody, first நலமாய் இருக்கிறீர்களா? பொதுவா நம்ம ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதுனா நம்ம எப்படி கேட்போம்? Hope you are doing good. Okay, which means you are talking about your physical health. அவருடைய சரீர நிலைமையை குறித்து விசாரிக்கிறோம். உடல் நலமா அப்படினு கேட்போம். We'll ask, are you doing good? But look at the early church. ஆனால் ஆதி திருச்சபை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. Look at his greetings. அவருடைய வாழ்த்தை பாருங்க. The verse we read, it is just a greetings. நம்ம வாசிச்ச வசனம் ஒரு வாழ்த்து செய்தி. உடல் நலமான்னு கேக்குறதுக்கு பதிலா உள்ளம் நலமான்னு கேக்குறான். Instead of asking are you doing good in a physical sense, he's asking are you good in your soul? He said your soul is doing well. உன் உள்ளம் நலமா இருக்குதா? I want the same thing to do with your body. அதே போல உடலும் நலமா இருக்க வேண்டும் விரும்புகிறேன். Here in our church we completely different. In our church culture today. இன்னைக்கு நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் காணப்படுகிற சபைகள்ல இது அப்படி மாறுதலாகி காணப்படுகிறது. How is your soul? That will deal later. ஐயா உங்க ஆத்துமா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான் அத பிறகு பாத்துக்கலாம் ஐயா. Have you got the job? வேலை கிடைச்சிச்சா? Have you got married? கல்யாணம் நடந்துச்சா? Have you got the children? குழந்தை பிறந்துடுச்சா? Are you doing good? நல்லா இருக்கீங்களா? Is everything fine? எல்லாம் சிறப்பா இருக்குதா? Oh, by the way, whenever you are free, come to the church. நீங்க எல்லாம் இது மேல எல்லாம் இல்லாம ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சபைக்கு வாங்களே. It will never work out. அது வேலைக்கு ஆகாது ஐயா. So but look at the early church. ஆனா ஆதி திருச்சபையை பாருங்கள். They didn't say that okay everything is fine physically but spiritually you are weak. எல்லா காரியங்களும் நல்லா இருக்கு ஆனா உள்ளான மனுஷன் அவன் சிறப்பான நிலைமையில இல்லைன்னு அவங்க சொல்லல. They greet them differently. அவங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமானது. Oh, spiritually you are doing good. I want you to do the same thing when it comes to physical things. உன்னுடைய உள்ளான மனிதனுடைய ஆத்துமா சுகமா இருப்பது போலவே உன்னுடைய சரீரமும் நல்லா இருக்கணும் நான் விரும்புகிறேன். So look at the way they wish. அவங்க எப்படி வாழ்த்து சொல்றாங்கன்னு பாருங்களேன். May well with your soul. உன்னுடைய உள்ளான மனுஷன் ஆத்துமா சுகமா இருப்பது போல. So maybe I think in that way நலமறிய ஆவல்னு போடுறதுக்கு பதிலா இப்படி போட்டுப்பானுங்க உள்ளம் நலமாய் உள்ளதா. Instead of asking are you doing good, they would have asked like this, are your soul doing good? First soul is good. அவங்களுடைய ஆத்துமா நலமா இருக்க வேண்டும். Let me tell you. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
here this verse says, இந்த வசனம் சொல்கிறது, if your no everything is go well like your soul's health. உன் ஆத்துமா சுகமாய் இருப்பது போல மற்ற எல்லாம் நலமாய் இருக்க வேண்டும். All will go well according to your soul. உங்க மற்ற எல்லா காரியங்களும் நலமா இருக்கா இல்லையாங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா உங்க ஆத்துமா எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. In that all you have the physical prosperity, in that all you have the material prosperity, in that all your world needs are applicable. இந்த மற்ற எல்லா காரியங்களும் சொல்லும்போது அதில் உங்க பொருளாதார செழிப்பு அடங்கி இருக்கு, உங்களுடைய சரீரத்தின் செழிப்பு அடங்கி இருக்கு, உங்களுடைய எல்லா தேவைகளின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த காரியத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. So today இன்றைக்கு we are also talking about prosperity. நாமும் செழிப்பை குறித்து தான் பேசுகிறோம். If your soul is prosper, உங்கள் ஆத்துமா செழித்திருந்தால் everything else will prosper. மற்ற எல்லாம் சுகமா இருக்கும். If your soul is in good health, உங்கள் ஆத்துமா நல்லா இருந்துச்சுன்னா your body, உங்க சரீரம், your work, உங்களுடைய வேலை, your family, உங்க குடும்பம் and all your needs, உங்களுடைய எல்லா தேவைகளும் everything will fall in the place it should be. எல்லாம் அதினதின் இடங்களில் நேர்த்தியாய் காணப்படும். So this guy is he maintaining his soul in a prosper state. இந்த காய் என்ற மனிதரை பார்க்கும்போது அவருடைய உள்ளான மனிதனை ஒரு சிறப்பான விதத்துல நேர்த்தியான விதத்துல அவர் வைத்திருந்தார். So today I would like to share a couple of thoughts, just thoughts, and I finish. ஒரு காரியங்களை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதோடு முடிக்க போகிறேன். What should I do to maintain my soul in a prosper state? என் உள்ளான மனிதன் நலமா இருக்கணும்னா நான் என்னையா செய்யணும்? Why I am teaching all these things? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? If I maintain my soul in a prosper state, என்னுடைய உள்ளான மனிதன் ஆத்துமா நலமா இருந்தாங்கன்னா everything else will be okay. மற்ற எல்லா காரியங்களும் நேர்த்தியாக காணப்படும். Rather than seeking home, வீடை தேடுவதற்கு பதிலா, rather than seeking job, வேலையை தேடுவதற்கு பதிலா, rather than seeking promises for all the things that I need in this world, இந்த உலகத்துல எனக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தேடுவதற்கு பதிலா, and getting emotional false hopes, அதுல உணர்ச்சிக்குள்ளாக ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வாழ்வதற்கு பதிலாக, rather than giving all those keys, I would like to give the master key. If you have the master key, you can unlock any door in your life. இந்த சின்ன சின்ன தேவைகளுக்கு ஏற்ற சாவிகளை கொடுப்பதற்கு பதிலாக எல்லா பூட்டுகளையும் திறக்கக்கூடிய அந்த சிறப்பம்சம் கொண்ட மாஸ்டர் கீ அவங்க கிட்ட கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளும் அது சந்திக்கும். What did this guy do? இந்த மனிதன் என்ன செய்தான்? Couple of verses. 3 John chapter 1 verse 3. ஒரு சில வசனங்கள். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். You are walking in the truth. அவன் உண்மையிலே நடக்கிறவனா இருக்கிறான், சத்தியத்தில் நடந்து கொள்கிறான். So he is walking in the truth. சத்தியத்தில் நடந்து கொள்கிற மனிதன். So what is the truth? சத்தியம்னா என்னையா? So he knows the truth. சத்தியம் அவனுக்கு தெரிந்திருந்தது. By the way, I'm skipping all the illustrations. நேரம் இல்லாதனால எனக்கு உதாரணங்கள் எல்லாம் நான் விட்டுவிட்டேன். What is the truth? சத்தியம்னா என்ன? So John 18:38. யோவான் 18:38. Pilate came to Jesus. ஒரு மனிதன் இயேசுவிடம் வருகிறான். When Jesus was talking about the truth, இயேசு சத்தியத்தை குறித்து பேசும்போது he said, what is the truth? பிலாத்து சத்தியம்னா என்ன என்கிறான். And then Jesus didn't say anything. இயேசு எதை குறித்தும் சொல்லவில்லை. It seems like he asked. பிலாத்து கேட்கிறார், but he left. ஆனா அவர் அப்படி போயிட்டார். Look at it. Whenever we seek truth, we come to know the truth, but we really don't understand or we really don't learn the truth the way we supposed to learn. இன்னைக்கு பல நேரங்கள்ல இந்த சத்தியத்தை குறித்து நாம் தேடும்போது, அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது இந்த சத்தியத்தை தேடி வருகிறோம். ஆனா அந்த சத்தியம் என்ன என்பதை எந்த விதத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்தந்த விதத்தில் முழுமையாக நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. Just imagine what was the sermon last week you heard. கடந்த வாரம் என்ன செய்தி கேட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And what was the use of the sermon in your life? அந்த செய்தியை கேட்டதனால உங்க வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் இருந்தது? If there is no use, you are also like a Pilate. ஒருவேளை எந்த பிரயோஜனம் இல்லைன்னா நாமும் இந்த பிலாத்துவை போல தான் காணப்படுகிறோம். What was the sermon you heard and applied in your life? கடைசியாக நாம கேட்ட செய்தி, எந்த செய்தியை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தினோம்? Every week Jesus is trying to teach us something. ஒவ்வொரு வாரமும் இயேசுவானவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். What I'm trying to say is that the truth is available. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா இந்த சத்தியம் நமக்கு கிடைக்கிற விதத்தில் காணப்படுகிறது. Pilate and Jesus are in one room. ஒரே அறையில் பிலாத்தும் இயேசுவும் இருந்தனர். This guy wanted to know what is the truth. பிலாத்துவுக்கு சத்தியம் என்னவென்று தெரிய வேண்டும் ஒரு ஆசை. And the truth is
personified and standing before him. சத்தியமானது மனித உருவாக்கி இன்று அவருக்கு முன்பாக நிற்கிறது. சத்தியத்து முன்ன நின்னுகிட்டே சத்தியத்தை கத்துக்காம போயிட்டான். He was standing in front of this man of truth, yet he couldn't find the truth. Exactly today God has kept the church, and the one who can lead us into all the truth, that is the Spirit of God who is in us. இன்றைக்கு தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபைக்குள்ளாக சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாகவே அவர் கொடுத்திருக்கிறார். Still we come. ஆனாலும் நம்ம வருகிறோம். What is the truth? சத்தியம் என்ன? And we left. ஆனா அப்படியே போயிடுறோம். And next week we are coming. அடுத்த வாரம் வருகிறோம். What is the truth? சத்தியம் என்ன? And we left. செஞ்சு விடுகிறோம். The soul is not prospered. நம்முடைய ஆத்துமா சுகமாய் இருக்கவில்லை. You really don't know the truth. சத்தியம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. Maybe you know the truth here but not here. சத்தியம் என்ன பல நேரங்களில் நமக்கு மூளைக்கு தெரியும், ஆனா நம்ம இதயத்துக்கு புரிவதில்லை. So what is the truth? சத்தியம்னா என்ன? Psalm 119 160. சங்கீதம் 119 160வது வசனம். The sum of your word is truth. உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய மொத்த வசனமும் தான் ஒரே வார்த்தையில சொல்லணும், அது சத்தியம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். And John 17:17. யோவான் 17:17. Your word is the truth. உம்முடைய வசனமே சத்தியம். And we heard every week. ஒவ்வொரு வாரம் இந்த வசனத்தை கேட்கிறோம்ல. We read every day. ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கிறோமே. But look at the testimony of Gaius. ஆனா காயுக்கு இருந்த சாட்சியை பாருங்க. I was wondering when I was reading this verse today. இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். Being very honest, I don't have right words to explain it. இன்னும் சொல்லப்போனா இதை விளக்குவதற்கு சரியான வார்த்தைகள் என்னிடம் இல்லை. See, for example, if you take Sylvain. ஒருவேளை உதாரணத்துக்கு இப்ப சில்வன் எடுத்துக்குவோம். Oh, I'm just making a comment about Sylvain. சில்வனை குறித்து ஒரு சில காரியங்களை நான் விவரிக்கிறேன். I know Sylvain, when it comes to work, he is very sincere. அவனுடைய வேலையை நேர்த்தியாக செய்வான். So when it comes to job, you can believe Sylvain for 100%. வேலன் வந்துச்சுனா 100% நம்பலாம். But when it comes to church, ஆனா சபையின் வரும்போது he'll come on and off. அப்பப்போ வந்துட்டு போவாருங்க. But not like don't compare this attitude with his attitude at workplace. ஆனா இந்த மனப்பான்மையை வேலை பார்க்குற இடத்துல மனப்பான்மையோட ஒப்பிடாதீங்க. When it comes to work, he is very sincere. வேலன் வந்துச்சுனா 100% உண்மையா இருப்பான். Same kind of testimony the church has given about Gaius. இதே போல ஒரு சாட்சியை தான் அன்னைக்கு சபை காயுவை குறித்து கொடுத்தாங்க. You know what testimony? என்ன சாட்சி தெரியுமா? Gaius in good health, that is not the testimony. காயு நல்லா சுகமா இருக்கறாங்கிறது சாட்சி இல்ல. Gaius rich, காயு ஐஸ்வரியவான்னு சொல்லல, not the testimony. அது சாட்சி அல்ல. A guy when it come to job, he is perfectly fine. காயு வேலைன் போது அவன் நேர்த்தியா இருப்பான். No, இல்லங்க. when it comes to truth, சத்தியம் வரும்போது, walking in the truth, அவன் சத்தியத்தில் நடக்கிறவனா when it இருக்கான். comes to not hearing the truth, சத்தியத்தை கேட்கிறவன் அல்ல, not coming to the church, that சபைக்கு வருகிறவன் மாத்திரம் அல்ல, not reading the truth, சத்தியத்தை வாசிக்கிறவன் மாத்திரம் அல்ல, when it comes to Gaius, he is faithful in walking in the truth. ஆனால் காயுவை பார்க்கும்போது அவன் சத்தியத்துல உண்மையா நடக்கிறவனா இருந்தான். நீங்களும் என்ன பார்த்து நீங்க சொல்லலாம், மேபி புஷ்பராஜ் வசனம் கண்டிப்பா படிப்பார் டெய்லி அப்படின்னு சொல்லலாம். Maybe you can testify about me saying that every day pastor will definitely read the word. And this guy will pray daily. That I know, 100% sure he will pray daily. ஒவ்வொரு நாளும் 100% எனக்கு தெரியும்யா, அவர் நிச்சயமா ஜெபிப்பார். Can you give a testimony about me saying that okay, Pushparaj is walking on the truth faithfully அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சாட்சி, போதகர் சத்தியத்துல மாத்திரம் உண்மையாய் நடக்கிறவர்னு can we give a testimony? That is the testimony that Gaius has got. இந்த சாட்சி தான் காயுவுக்கு இருந்தது. Not knowing the truth, சத்தியத்தை அறிகிறவன் மாத்திரமல்ல, not reading the truth, சத்தியத்தை வாசிக்கிறவன் not மாத்திரமல்ல, studying the truth, சத்தியத்தை தியானிக்கிறவன் மாத்திரமல்ல, walking the truth. சத்தியத்தில் நடக்கிறவன். If you want your soul to be prospered, உங்க ஆத்துமா சுகமா இருக்கணுமா, which will give all the prosperity, மற்ற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணுமா, the first thing, முதல் காரியம், let your soul, I want you to walk according to the truth. நீங்கள் சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And the second one, இரண்டாவதாக, when it comes to soul prosperity, இந்த ஆத்துமா செழிப்பை குறித்து பார்க்கும்போது hospitality, இரண்டாவது உபசரிப்பு. so when it comes to here he says 3 John 1:5, 3 யோவான் 1:5 வசனம், beloved, it is a faithful thing you do in all your efforts for these brothers and strangers as they are.
நீ பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். See, we are all, when it comes to hospitality, we are all good. இந்த உபசரிப்பின் காரியத்தை பார்க்கும்போது நாம் எல்லாருமே நல்லா செய்வோம். We are all good. நம்ம எல்லாருமே நல்லவங்க தான். But there is one more extra word. ஆனா இங்க ஒரு வார்த்தை கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. You do it faithfully. உண்மையாய் நீ செய்கிறாய். The integrity in your hospitality. நீ உபசரிக்கிறதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள்ளவனாய் இருக்கிறாய். So when it comes to integrity, only two persons know. இந்த உண்மைத்தன்மை உள்ளதுங்கறத பாக்கும்போது ரெண்டு பேருக்கு மாத்திரம் தாங்க தெரியும். It is me and my God. ஒன்னு எனக்கு தெரியும், இன்னொன்னு என் தேவனுக்கு தெரியும். Maybe if you are coming my home, bro, நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா and I'll say, thank you brother, you are coming today. சகோதரரே, நீங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. Thank you so much. ரொம்ப நன்றி, நீங்க வீட்டுக்கு வந்தீங்க. We will treat you like anything today. எப்படி நீங்க உங்களை உபசரிக்க போறேன் பாருங்க. Oh, you made my day. இந்த நாளே நீங்க சந்தோஷமா வந்து மாத்திட்டீங்க. This is you see. இது நீங்க பார்க்கிறது. But God sees. ஆனா தேவன் எதை பார்க்கிறார்னா, what I am talking to myself. என்னுடைய ஆத்மாவுக்குள்ளாக நான் என்ன நினைக்கிறேன். Oh, today I thought of taking rest. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். Oh, today I thought of going for the mall. இன்னைக்கு வெளியே செல்லணும்னு முடிவு எடுத்திருந்தேன். Oh, today we as a family we thought we are planning to go for a dinner. இன்னைக்கு குடும்பமாக ஒரு வெளியே நாங்க சாப்பிடலாம்னு முடிவு எடுத்திருந்தோம். கரெக்ட்டா வந்தான் பாரு சாப்பிடுற நேரம் பார்த்து. Right time when I want to go out, he has come in. வாங்க பிரதர், ஸ்தோத்திரம். Praise God brother. You will testify that, oh, the hospitality of the Pushparaj brother was fantastic, but heaven will testify that he is not integrity when it comes to hospitality. ஒருவேளை நீங்க சொல்லும் என்ன சொல்லுவீங்க, புஷ்பராஜ் பிரதர் அவங்க உபசரிக்கிறதுல ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லலாம். ஆனா பரலோகம் என்ன சொல்லுனா, உபசரிக்கிறதுல அவர் உண்மை உள்ளவனா இருக்கவில்லை. The first one I said, முதலாவதாக சொன்னேன், if you want your soul to be prospered, உங்கள் ஆத்துமா சுகமா இருக்கணும்னா walk in the truth. சத்தியத்தில் நடக்க வேண்டும். Not just reading the truth, சத்தியத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, not hearing the truth, சத்தியத்தை கேட்கிறது மாத்திரம் இல்ல, not even knowing the truth, சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரம் if அல்ல, you walk in the truth, சத்தியத்தில் நடந்தீர்கள் என்றால் your soul will prosper. உங்கள் ஆத்துமா சுகமா இருக்கும். And the second one is, இரண்டாவது காரியம், do more hospitality. இன்னும் அதிகமா உபசரிக்க வேண்டும். For knowing people and unknowing people, தெரிஞ்சவர்களுக்கும் சரி அந்நியருக்கும் சரி, with all your heart, முழு இருதயத்தோடும், with all integrity. அது மட்டும் இல்ல, முழு உண்மைத்தன்மையோடும். We all went the little drops. நாம் எல்லாரும் அந்த லிட்டில் டிராப்ஸ் ஆர்ஃபனேஜ்க்கு சென்றிருந்தோம். There are some places we cannot stand because of the bad smell. அங்க ஒரு சில இடங்கள்ல நிற்க கூட முடியாத அளவுக்கு அந்த அங்க வந்து அந்த வாசம் அந்த ஸ்மெல் நாற்றம் அடித்தது. That's true. அதான் உண்மை. Maybe first time it is hesitate. ஒருவேளை முதல் முறை அது கொஞ்சம் தயங்கி நின்றோம். It's a bit hard. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. Oh, even though we want to do it, but still we don't want to do. ஒருவேளை நமக்கு செய்யணும்னு தோணாலும் அங்க போய் செய்ய முடியாமல் காணப்பட்டோம். That's something like you're knocking down yourself. நம்மளுடைய சுயத்தை நாமளே அடிக்க முயற்சிக்கிறோம். But if you keep going, keep on going, ஆனா தொடர்ந்து அங்க செல்ல you keep helping and keep on helping, தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து and keep washing the feet, keep on washing the feet, அவருடைய கால்களை கழுவி தொடர்ந்து கழுவி, yourself is just every time it is just knocked down at one point of time you are fully having a humility heart with integrity. நம்முடைய சுயமானது கொஞ்சமாக உடைக்கப்பட்டு ஒரு நாள் வரும்போது முழு மனத்தாழ்மையோடு உண்மைத்தன்மையோடு அவர்களுக்கு சேவை செய்கிறவர்களா மாறி விடுகிறோம். I have seen many preachers. நான் பல பிரசங்கிமாரை பார்த்திருக்கிறேன். No, the way they speak before you, on your face and off your face, completely different. உங்க முகத்திற்கு முன்பாக அவங்க பேசுகிறதும் உங்களுடைய முதுகுக்கு பின்பாக அவங்க பேசுகிறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். I really don't understand how do you read this. ஆனா இந்த வசனத்தை எப்படி வாசிப்பாங்கன்னு எனக்கு புரியல. Of course everybody is failing, I do understand that. எல்லாரும் பல நேரங்களில் தோற்று போகிறோம் என்றது எனக்கு புரிகிறது. But explicitly, ஆனா அவ்வளவு தெரிகிற விதமாக, oh, we show the hospitality when we don't want to show the hospitality. எப்பொழுதெல்லாம் நமக்கு உபசரிக்க வேணாம்னு தோணுது அப்பவும் நம்ம உபசரிப்போம். What does it mean? அது என்ன அர்த்தம்? In one word, ஒரு வார்த்தை, hypocrite. மாய்மாலம். Let me tell you the second point. இரண்டாவது காரியம், hospitality without any hypocrisy but with integrity, that will prosper your soul. மாய்மாலம் இல்லாத முழு உண்மைத்தன்மையுடைய ஒரு உபசரிப்பு நமக்குள் இருக்குமேயாயின் அது நம்முடைய ஆத்துமாவை சுகமாய் இருக்க பண்ணும். And the last one, கடைசியாக, what about this guys? இந்த காய் எப்படிப்பட்டவன்? 3 John 1:6. 3 யோவான் 1:6 People, they saw him, ஜனங்கள் அவனை பார்க்கும்போது they spent time with him, அவனோட நேரம் செலவழித்து and they left. அவங்க கிளம்பி விட்டார்கள். They left and met John.
அவங்க கிளம்பி இப்பொழுது சென்று யோவானை சந்திக்கிறார்கள். Okay, John was asking, okay guys, you went to Gaius, how was the things? யோவான் இடத்துல விசாரிக்கிறார், எப்பா நீங்க போனீங்கல்ல காயுவை பாத்தீங்களே, அங்க காரியங்கள்லாம் எப்படி இருந்தது? A good accommodation, நல்ல ஒரு வீடு, good food, நல்ல சாப்பாடு, and we slept well, நல்லா தூங்கணும், or done the ministry here and there. இங்கே அங்கே கொஞ்சம் நல்லா ஊழியம் செய்தோம். No, இல்ல, they given the testimony about his love. அவனுடைய அன்பை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தாங்க. Oh, this guy is writing back. இவர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுகிறான். Hey, they are coming from you. அவங்க உன்னிடத்துல இருந்து வருகிறார்கள். And they talked about your love. உன்னுடைய அன்பை குறித்து என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ஜனங்கள் யார்? So in those days, in Roman government, every 20 kilometers or approximate, there was a inn. அந்த நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களில ஒவ்வொரு 20 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு வீடு காணப்படும். It is very hard to stay there. அங்க தங்குவது கடினமா இருக்கும். Lot of insects. ஏனா अनेक பூச்சிகள் இருக்கும். Lot of immoral activities. தவறான செய்கைகள் காணப்படும். And very insecure because of the gospel. அங்க சுவிசேஷ நிமித்தமாக ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு நிலைமை. A lot of persecution. अनेक போராட்டங்கள், பாடுகள். Every time whenever they are going to preach the gospel, they look for the homes of the saints. ஆகவே ஒவ்வொரு முறையும் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்காக அவர்கள் பிரயாணப்படும் போது எங்கேயாவது பரிசுத்தவான்களின் வீடுகள் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பாங்க. In that way they came to this guy's home. அப்படி தேடி பார்க்கும்போது தான் இந்த ஜனங்கள் இந்த காயுவின் வீட்டுக்கு வருகிறார்கள். Never knew them. ஒருவேளை தெரியாத ஒரு புதிய மனிதர்கள், different culture, ஒரு புதிய கலாச்சாரம், different kind of taste, ஒரு புதுவிதமான உணவு முறைகள், different kind of sleeping style, தூங்குற விதத்துல மாறுபாடு, or different kind of standards, அவங்களுடைய தகுதிகள் வித்தியாசம். but adopting them, ஆனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, accepting them, எல்லாவற்றையும் அரவணைத்து, accommodate them, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, accommodating them in their home, தன்னுடைய வீட்டில் எல்லாருக்கும் எல்லாமாக மாறி, and not only showing the hospitality, அவங்களுக்கு உபசரித்தது மாத்திரமல்லாமல் hospitality with integrity, உபசரிப்புல உண்மைத்தன்மையோடு and with love, அதனோடு கூட அன்பு செலுத்தினார். and you know, if you are filled by the Holy Spirit, நீங்கள் ஆவியினால் நிரம்பினவர்களாக இருந்தீர்கள் I don't know whether you will jump or not. நீங்க குதிப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I don't know whether you will scream or not. கத்துவீங்களா இல்லையான்னு தெரியாது. But I know one thing. ஒரு விஷயம் நன்றாக நடக்கும். If you have the Spirit of God, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தார் என்றால், as per Romans 5:5, ரோமர் 5:5 சொல்கிறபடி, you will have the spirit of love. உங்களுக்குள் அன்பு காணப்படும். But today in the church you can find out so many manifestation of the Spirit of God, but no manifestation of the love of God. இன்னைக்கு சபைக்குள்ள இந்த ஆவியானவர் செய்கிற காரியங்கள் பலவிதமான கிரியைகள் காணப்படுகிறது, ஆனா அந்த அன்பு என்னும் கிரியை வெளிப்பட மாட்டேங்கிறது. And look at 1 Peter chapter 1 verse 22. 1 பேதுரு 1:22 வசனத்தை பாருங்கள். Peter put these together in one verse. இந்த ரெண்டு காரியத்தையும் ஒரே வசனத்துல அவர் எழுதி இருக்கிறார். Oh, purify your souls. உங்களுடைய ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களை ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். How? எப்படி என் ஆத்துமா By சுத்தமாக obedience வேண்டும்? to the truth. சத்தியத்திற்கு எப்படி நான் இருக்கிறேன் என்பதை பொறுத்து, Walk in the truth. சத்தியத்தில் நடப்பதை பொறுத்து. And what is another one? இன்னொரு காரியம் என்ன? Have a sincere brotherly love. ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். With earnest heart. ஒரு முழு இருதயத்தோடு, With a pure heart. ஒரு சுத்தமான இருதயத்தோடு. That talks about integrity in the heart. அது நம்முடைய இருதயத்தின் உண்மை தன்மையை விளக்குகிறது. Everything will go well with you. எல்லாமே நல்லா இருக்குங்க உங்க வாழ்க்கையில. I'm just going to finish. இதோட முடிக்க போகிறேன். Maybe we'll study detail in later point of time. பின்னாட்களில் இதனை விரிவாக படிப்போம். But in a nutshell, ஆனா சுருக்கமாக, if you want to enjoy all the blessings, எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுபவித்து சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பினால், you should move into a culture saying that உங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், people should not ask you அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு. people should உங்கள்ட்ட வந்து ஜனங்கள் how are you doing in your soul, sorry, in your body ன்னு கேட்க கூடாது. They should ask how is the soul. அவங்க என்ன கேட்கணும்னா உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது. soul நலமா? Is your soul doing good? soul prospera? Is your soul prosperous? அப்புறம் வீட்ல ஓகேவா? And then everything okay in home. But the culture is different now. ஆனா இப்போ கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னா, everything is okay. வீட்ல எல்லாம் நலமா இருக்காங்களா? Okay, சர்ச்சுக்கு போலாமா? Can we go to church? No. இல்ல. The order should be reversed. அந்த வரிசை மாறப்பட வேண்டும். First, முதலாவதாக, the first and the highest priority of every human being is, or every believer is, keep your soul well and prosper. முதலாவதாகவும் முதன்மையானதாகவும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஆத்துமா சுகமாய் நலமாய் இருக்க வேண்டும். If the soul is prospered, ஆத்துமா சுகமாய் இருந்துச்சுன்னா,
all other things will be prospered. மற்ற எல்லா காரியங்களும் நிச்சயமாகவே சுகமாக மாறும். How can you keep your soul prospered? எங்கள் ஆத்மா எப்படியே நான் சுகமாக வைத்துக் By the கொள்வது? way, soul is your desires, your longing, your passions, your will, all logical reasoning, all these things. நம்முடைய ஆத்மா என்று அழைக்கப்படும் போது நம்முடைய ஆசைகள், நம்முடைய முடிவுகள், நம்முடைய ஏக்கங்கள், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையின் காணப்படும் உணர்வுகள், இது எல்லாமே If all these things controlled by truth of God, இந்த எல்லா காரியங்களும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்தின்படி ஆட்கொண்டு இருக்குமே ஆயின், and with all integrity, முழு உண்மை தன்மையோடு இருக்குமே ஆயின், oh, not integrity with respect to reading the Bible, வசனத்தை வாசிக்கிறதுல மாத்திரம் உண்மை தன்மை இல்லைங்க, not integrity about coming to the church, சபைக்கு வருவதுல மாத்திரம் உண்மை தன்மை இல்லை, not integrity about your personal prayer alone, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல மாத்திரம் உண்மை தன்மை இல்லை, no, integrity in obeying the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுல ஒரு உண்மை தன்மை. Can your child or can your family testify that I know my father has all integrity when it comes to obeying the word of God? இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்முடைய குடும்பம் இல்லை நம்முடைய குழந்தை நம்ம தகப்ப பார்த்து எங்க அப்பா இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல, சத்தியத்துக்கு கீழ்ப்படுறதுல முழு உண்மை தன்மை உடையவர்னு சொல்லி சாட்சி கொடுக்க முடியுமா? மேபி காயுவை பார்த்து அந்த ஊர்ல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Maybe when people see Gayu in that town, they would have testified. I don't know whether his health is okay or not. அவருடைய உடம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையா. I don't know whether his job is okay or not. அவர் வேலை நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. I don't know about his family is doing good or not. அவர் வீடு நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. I know one thing. ஆனா ஒரு விஷயம் தெரியும். This guy will walk according to the truth. That's true. இந்த மனிதன் சத்தியத்தின் படிதான் நடக்கிறவரா இருப்பான், அவ்வளவுதான், அது உண்மை. எது எப்படி போனாலும் வேதத்தின்படி நடங்க, soul prosper. Whatever happens, walk according to the truth of the word of God and your soul will be prosperous. The second one is hospitality. இரண்டாவது உபசரிப்பு. Love the people, those who are spreading the gospel. கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு விஸ்தாரமாக விவரிக்கிறவர்களுக்கு மேல் அன்பு கூறுங்கள். Love the people, those even they are like a strangers for you. ஒருவேளை அது உங்களுக்கு அந்நியராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு கூறுங்கள். It will mold you actually. அது நம்மளை பக்குவப்படுத்தும். It will sizzle you. நம்மளை இன்னும் ஒரு புடமிடும். It will burn all the unwanted branches. நம்மிடத்தில் காணப்படும் அசுத்தமான கிளைகளை அது நறுக்கும். It will remove all the weeds. எல்லா கதிர்களும் களைகளும் பிடுங்கப்படும். Whenever we are serving others, we thought we are serving them. பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது ஏதோ நம்ம அவங்களுக்கு ஏதோ பண்றோம்னு. No, 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 no. இல்ல. God is serving to you through them. தேவன் அவர்களை கொண்டு உங்களை பக்குவப்படுத்தி உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். God is ministering you through them. தேவன் அவர்களை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்கிறார். Maybe God can do that thing through a beggar. ஒருவேளை அது ஒரு பிச்சைக்காரனை வச்சு கூட தேவன் செய்ய முடியும். Maybe a fellowship member. ஒருவேளை அது நம்ம ஐக்கியத்தில் கூட சகோதரனாக இருக்கலாம். Maybe a sick person. ஒருவேளை சுகவீனமா இருக்கிற ஒரு மனிதனாக Maybe இருக்கலாம். an old person. ஒருவேளை வயது முதிர்ந்தவராக இருக்கலாம். Maybe a person who is forsaken by everybody, who is on the streets. ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டு தெருவில் இருக்கிற ஒரு மனிதராகவும் இருக்கலாம். When you do hospitality with all integrity, God is ministering you through that person. ஆனா நீங்க முழு உண்மை தன்மையோடு அவர்களுக்கு உபசரிச்சீங்கன்னா தேவன் அவர்களை மூலமாக உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். And the final thing is love. கடைசியாக அன்புங்க. If you filled by the Holy Spirit, நீங்க ஆவியானவரால் நிரம்பினவர்களாக இருந்தீர்கள், you are baptized by the Holy Spirit, ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தீர்கள், let me tell you, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். let the people see the love of God in and through you. ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது கர்த்தரின் அன்பை உங்கள் மூலமாக அறியட்டும். If you do these things, இந்த காரியம்லாம் நடந்துச்சுன்னா you will be prospered like Gaius. காயுவை போல நீங்களும் செழித்திருப்பீர்கள். Your soul prospered. ஆத்மா சுகமா இருக்கும். You got the master key. அதுதாங்க அந்த எல்லா பூட்டின் திறக்கிற சாவி. If you have the master key, அந்த சாவி இருந்துச்சுன்னா you can unlock the first floor, maybe the material blessings. ஒருவேளை முதல் மாடி இருக்கக்கூடிய அந்த பொருளாதார செழிப்பை உங்களால திறக்க முடியும். Maybe you can also open the second floor, which is maybe the health and the wealth. ஒருவேளை சுகம், செழிப்பு, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் உங்களால திறக்க முடியும். And maybe the second, third floor, maybe your family life and all the blessings that you need. ஒருவேளை மூன்றாவது மாடி உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களுமாக இருக்கலாம். So today I have given you the master key. இன்று உங்களுக்கு இந்த மாஸ்டர் கீயை கொடுத்திருக்கிறோம். Throughout this year 2025, இந்த 2025 ஆண்டு முழுமையுமே try hard முயற்சி செய்யுங்க
to keep your soul in a prosper state. உங்களுடைய ஆத்துமா செழிப்பா இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. Your thought process, உங்களுடைய சிந்தனை ஓட்டம், your logical reasoning, நீங்க யோசிக்கிற விதம், your will, நீங்க உங்களுடைய சித்தம், your desire, உங்களுடைய ஆசைகள், your longing, உங்களுடைய ஏக்கங்கள், your wants, உங்களுடைய தேவைகள், and your talks. நீங்களுடைய பேசுகிற சம்பாஷணை, Let everything be prospered according to the truth. இவை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி சுகமாய் செழித்திருப்பதாக. I will challenge you. நான் ஒன்னு சவாலா சொல்றேங்க. The year will be a blessed year. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமா Because இருக்கும். this is the biblical principle. ஏன்னா இதுதான் வேதாகமத்தின் சத்தியம். All these verses that I have quoted, I believe all those verses. நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்த எல்லா வசனங்களையும் நான் விசுவாசிக்கிறேன். No second thought about material prosperity and the physical prosperity and all these things. அது சரீரத்தின் செழிப்பா இருந்தாலும் சரி, பொருளாதார செழிப்பா இருந்தாலும் சரி, அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. God wants me to live as more than conqueror in this world. தேவன் என்னை முற்றும் ஜெயிக்கிறவனாக இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுகிறார். Here physical well-being is also enough need. இந்த உலகத்துல சரீர பிரகாரமான செழிப்பும் எனக்கு தேவை. That is what John is asking about the physical health and the soul health. அதனாலதான் யோவான் எழுதும்போது சரீரத்தின் தேவைகளையும் குறித்து எழுதுகிறார், கூடவே அது மட்டுமல்லாமல் ஆத்மாவின் தேவையும் பற்றி விசாரிக்கிறார். But the point is, ஆனா முக்கியமான காரியம் என்னன்னா, if your soul is prospered, ஆத்மா சுகமா இருந்ததுன்னா everything will be prospered. மற்ற எல்லா காரியங்களும் சுகமா இருக்கும். So give your hand to your neighbor உங்க பக்கத்துல உடைய கரங்களை பிடித்து and tell them, அவங்கள்ட்ட சொல்லுங்க, learn to keep your soul in a prosper state. உங்க ஆத்மா சுகமா எப்படி வச்சிக்கிறதுங்கறத நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். And you will have a prosper year. You will have a prosper 2025. அதன் மூலமாக வருகிற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான செழிப்பான வருஷமாக மாறட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.